Hello, audible இருக்கேனா? Am I audible? தெளிவா கேக்குறதா நான் பேசுறது? ஏன் லைஃப் கவுண்ட் இவ்ளோ கம்மியா இருக்கு? Hi, hi. We'll wait for another 2 minutes. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? தெரியும், மேட்ச் தான். எல்லாம் போய் பார்க்க போயிட்டாங்க. ஏன்டா நாளைக்கு ஹைலைட்ஸ் போடுவாங்க, அதை பார்த்து திரும்பியும் போடுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்கடா. இதாவது மட்டும் நாளைக்கு உட்காந்து பார்க்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வரலன்னா சீக்கிரம் தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்துடு. ஹேர்ஸ்டைல் பலமா இருக்கா டேய்? நானே ஏதோ வந்து வேகத்தில் குழு குழுன்னு ஓடி வந்து லைவ் ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கலாய்க்கிறீங்க அப்படி. என்ன 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 வருமா, இதெல்லாம் நியாயமா? நல்லா இருக்கா? சரி, ஓகே, ஓரளவுக்கு தான். ரொம்ப கலாய்க்காதீங்க ப்ளீஸ். இது பேர் வெக்கம் கிடையாதுடா, அவமானம். எங்களுக்கு நீங்கள் இதை கலாய்க்கிறத யாரும் தாங்க முடியல. ஏதோ ஒரு வேகத்தில் வந்து உக்காந்துட்டேன். உன் வீட்டு பக்கத்தில் தான் மேட்ச், ஆனால் நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே மேட்ச் பார்க்கக்கூடாது, உட்காந்து இந்த லைவை பார்க்கணும், அப்புறம் போய் மேட்ச் பாரு. டேய் மேட்ச் நான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ என்ன நாளைக்கு உட்காந்து ஹைலைட்ஸ் பார்ப்போம், அதே சேனல் தானே போட போகிறோம். Yeah, my health is doing little better. Actually, today we'll complete 2 chapters, சரியா? Excretion முடிச்சிடலாம், அப்புறம் locomotion movement 2 முடிச்சிடலாம். ஓகேவா? We'll complete these 2 chapters today. And எதுக்குன்னா நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ மேபி லேட் நைட் போனால் எனக்கு லைட்டாக வீசிங் வருது, அதுக்காக தான். பட் நான் மேக்ஸிமம் இந்த 2 சாப்டரை 100% கவர் பண்ணிட்டு போகிறோம், ஓகேவா? ஏன்னா ரொம்ப டைம் இருக்கு, வேணா நம்ம நீங்களும் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். Okay, so today we'll be doing 2 chapters, namely locomotion, அடுத்து என்ன, excretion. ஸோ இதுக்கு முன்னாடி முடிச்ச சாப்டர்ஸை விட இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸ் எல்லாம் கம்பேரிட்டிவ்லி கம்மி வெயிட்டேஜ் தான். அதுக்கு நான் அதை வந்து ஆகாயத்தில் பறக்க விடக்கூடாது. மேக்ஸிமம் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருமோ நம்ம அதில் போட்டுடலாம், ஓகே? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாடி ஃப்ளூயிட்ஸ்க்கு அப்புறம் கெமிக்கல் கோஆர்டினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். மற்ற எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் வரும், ஓகேவா? ஸோ இது ரெண்டு நீ பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இன்னும் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு மெடிக்கோ மென்டர்ஷிப்போட வேணும், ஸ்ட்ரக்சரான டைம் டேபிள் வேணும், கைடன்ஸ் வேணும், டெஸ்ட் சீரிஸோட பர்ஃபெக்ட் டைம் டேபிளோட வேணும்னா ஜாயின் கிராஷ் கோர்ஸ் நவ். இட்ஸ் ஃபார் 6599. பட் ப்ரோமோ கோட் DMNT யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் அட் சேம் 10% ப்ரைஸ், அதாவது 90% உங்களுக்கு ஆஃப் வந்துடும். ஹாய், வெல்கம் டு மை கிளாஸ். ஐ எம் பூமிகா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். ஐ எம் டூயிங் குட், ஃபைன் ஆக்சுவலி, பெட்டர் தேன் பிஃபோர். அது எனக்கு கொஞ்சம் இந்த த்ரோட் ஏரியாவில் தண்ணியில் கண்டாடுற மாதிரி எனக்கு த்ரோட்டில் கொஞ்சம் கண்டோம். ஸோ எதாக இருந்தாலும் எனக்கு அங்கே தான் அஃபெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு.
ஓகே ஓகே ஓகே. நான் இது முடிச்சுட்டு இது அமுச்சு விடுறேன். பிடிஎஃப் இதுவும் முன்னாடி எடுத்ததையும் சேர்த்து அமுச்சு விட்டுறேன் நான். இல்லை வாட் ஐம் திங்கிங் இஸ் தட் பேசாமல் இப்படி பண்ணிடலாமா? ஆனால் பட் இல்லை, நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே அமுச்சு விடுறேன். ஆமாம், ஒரு வாரமாக சேட் பெட்டில் இருந்தேன் நான், டெட் பெட்டில். சீரியஸாக ஐம் வெரி வீக் ஆக்சுவலாக. ஸோ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் வீக் எனக்கு. அதனால் சீக்கிரமாக எதுவாக இருந்தாலும் டப்புன்னு வந்துடும். ஒரு 1 வீக் முன்னாடி ஹீட் தாங்க முடியாமல் ஐகோன் சாப்பிட்டேன். அருண் ஐகோன் 60 ருபீஸ் 45 ருபீஸ் கோன் சாப்பிட்டேன். குட்டி கோன் சாப்பிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய கோன் சாப்பிட்டாங்க, நான் மட்டும் குட்டி கோன் சாப்பிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்துடுச்சு. சீரியஸாக கொண்டு போயிடுச்சு. முடியல என்னால் எதுவுமே. குட்டி கோன் தான் சாப்பிட்டேன், வச்சு செஞ்சு விட்டு போயிடுச்சு என்ன. சரி, இப்போ கொஞ்சம் சரியாயிட்டு வேணும், நம்ம அதை பற்றி ஞாபகப்படுத்த வேணாம். பாசிட்டிவாக யோசிப்போம். ஓகே, நமக்கு சீக்கிரம் சரியாயிடும். ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்டார்ட் தி செஷன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு எக்ஸ்கிரீஷன் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, டேய் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓகே இருந்து இதான் ஸ்டார்ட் அయింది. 1 minute guys. The normal GFR is approximately. டைரக்ட் கொஸ்டின் இதுல இருந்தா டைரக்டா தான் வரும். ஓகேவா? பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. ஓகே, டைரக்ட் கொஸ்டின்ஸ் பட்டு பட்டு ஆன்சர் பண்ணிட்டே போகலாம். தெலுங்குவா நீங்க இல்லை, நான் பூமிகா. ஓகே, the blood from glomerulus is carried away by. யார் வந்து glomerulus கிட்ட இருந்து வெளியே எடுத்துட்டு போவா? அவே எஃபரண்ட் ஆர்டரி. அப்ப கிட்ட எடுத்துட்டு போறது யாரு? வெளில இருந்து glomerulus கிட்ட கொண்டு வரது யாரு? afferent will bring to the glomerulus. at ஞாபகம் வச்சுக்கோ. ஏனா afferentனா to, ஈனா அவே. ஓகேவா? vasa recta and cortical nephrons. ஒன்னு arises from afferent arteriole rather than efferent arteriola, does not get involved in counter current exchange with loop of Henle, carries deoxygenated blood rich in urine, is absent or highly reduced. Direct question. Correct option D தான். See, cortical nephron ஒரு nephron இருக்கு. இன்னொரு type of nephron என்ன? There are 2 types of nephrons. What is the other type of nephron? Juxtamedullary nephron ஒன்று இருக்குல்ல. Juxtamedullary தான் என்னவா இருக்கும்னா நீளமா இருக்கும். கரெக்டா? cortical is highly reduced form. Too short தான், குட்டியா தான் extend ஆகும் loop of Henle. ஓகேவா? ஸோ அதனால absent or highly reduced. Okay, next. PCT is lined by. PC
PCT is lined by இந்த மாதிரி क्वेश्चनலாம் நீ இந்த சாப்டர் ரிலேட்டடா பார்க்கறப்போ டைரக்டா ஆன்சர் பண்ணிடுவ. பட் as a whole யூனிட்டா பார்க்கறச்ச மொத்த பயாலஜியுமே பார்க்கறச்ச you will have even tissues. ஸோ அங்கேயும் இது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். தெளிவாக படிச்சுக்க இதெல்லாம். ஓகே. ஸோ the PCT is lined by simple cuboidal. Easy. Sorry, brush border. Sorry. Simple cuboidal brush border epithelium. Correct. First, இதுதான் சொல்ல first half மட்டும் படிச்சு போறேன். Okay, which one of the following correctly explains the function of a specific part of a human nephron? Henry's loop, most reabsorption of the major substance from the glomerular filtrate. DCT, reabsorption for ions into the surrounding blood capillaries. Afferent alveole carries the blood away from the glomerulus towards renal vein. Podocytes create minute spaces, slit pores for filtration of blood into the Bowman's capsule. Direct up பிடிச்சிடலாம் pointer. D. Podocytes தான் அவங்க தானே அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்க தான். கரெக்டா? ஏன்னா பிளட் வந்து கொஞ்சம் மைன்யூட் ஸ்பேசஸ் இருக்கணும். அப்போ தான் அது வழியாக தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இந்த வடிகட்டி இருக்கணும் அந்த மாதிரி. பேசிக்காக அந்த கம்பிலாம் ஒரு மாதிரி குட்டி இருக்கும்ல, அது போடோசைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னு வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக நடுவில் கேப் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதுதான் உன்னோட ஸ்லிட் போர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபால் இன் த GFR ஆக்டிவேட்ஸ். ஃபால் இன் த GFR ஆக்டிவேட்ஸ் எதை? Fourth option, JG cells to release renin. இன்னும் ஞாபகிச்சுக்கோ, இந்த ஒரு ரெனின் இருக்கு, இந்த ஒரு ரெனின் இருக்கு. இங்கே இந்த RENIN தான் வரும். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆக பார்த்து பத்திரமா ஆன்சர் பண்ணிக்க. போடு. அம்மோனோடெலிக், யூரோடெலிக், யூரிகோடெலிக். கரெக்ட் கேட்டகரைஸ் பண்ண எல்லாரையும். பட்டுன்னு பண்ணணும். சி, உங்கள் புக்கில் வந்து அக்வாட்டிக் ஆம்ஃபிபியன்ஸ், டெரஸ்ட்ரியல் ஆம்ஃபிபியன்ஸ், இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு குரூப்பாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பர்டிகுலராக ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அதனால் நீ அனிமல் கிங்டமில் படிக்கிறல்ல, அது இங்கேயுமே அப்ளிகபிளாக இருக்கும். ஏன்னா அனிமல் கிங்டமில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுப்பாங்க. ஸோ அனிமல் கிங்டமில் கொஸ்டின் இருந்துச்சுன்னா வெறும் அனிமல் கிங்டம் மட்டுமே யோசிக்கக்கூடாது, இங்கேயும் அப்ளிகபிளாக இருக்கும். சரியா? அதுக்காக தான் அங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆப்வியஸாக கரெக்ட் பி தான். அமோனோடெலிக்னா அக்வாட்டிக் ஆம்ஃபிபியா. யூரோடெலிக் யாரெல்லாம் வருவாங்க? மேமல்ஸு, மரைன் ஃபிஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ் வருவாங்க. யூரிகோடெலிக்ல வில் பி ஹேவிங் லேண்ட் ஸ்னேக்ஸ், பேர்ட்ஸ் அவங்களாம். ஓகேவா? நெக்ஸ்ட், A to Dல முதல்ல பார்ட்ஸை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு மற்றதை ஆன்சர் பண்ணு. சரி, இந்த டயக்ராம் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் இதில் பாருங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து. ஈஸியாக அது ஆப்ஷனை தான் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. டயக்ராம் பார்த்தா இங்கே கொஞ்சம் இப்படி வேகாக இருக்குது, பட் அங்கே கிளியராக இருக்கும், கவலைப்படாதீங்க. கரெக்ட், இது அட்ரினல் கிளாண்ட் தான். கரெக்டாக அட்ரினல் கிளாண்ட் தானே எங்கள் மேல் போர்ஷனில் இருக்கும். கரெக்டாக ஆன்டிரியர் படத்துக்கு கீழே இருக்கும். இப்போ செக்ரேட் கேட்டிகலமைன்ஸ். எதுக்கு? கிளைகோஜன் பிரேக் டவுனுக்காக. ஓகே, which of the following causes an increase in sodium reabsorption in the DCT? எந்தெந்த கண்டிஷன்லாம் DCT வந்து ரீஅப்சார்ப் ஆகும்? Which condition? Kidney function regulation கண்டுபிடி.
கைஸ் பொறுமை, வெயிட், திங்க் தெளிவா. வாட்டர் வேற சோடியம் வேற. நீ வாட்டருக்கு சொல்றியா இல்ல சோடியம் சொல்றியான்னு யோசி. I'm saying think once again. வாட்டர் வேற சோடியம் வேற. மறுபடியும் தெளிவா சொல்றேன். வாட்டர் வேற சோடியம் வேற. சோடியம்னாவே உங்களுக்கு டப்புன்னு ஒருத்தவங்க ஞாபகம் வரணும். ஆல்டோஸ்டெரான். ஆல்டோஸ்டெரான் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஆஞ்சியோடென்சின் 2 வந்து போய் அட்ரினல் கார்டெக்ஸை போய் ரிலீஸ் பண்ணிவிடும். கரெக்டா? ஆல்டோஸ்டெரான் level will stimulate both water and Na plus reabsorption from the distal parts of the tubule, அதாவது DCT. அப்புறம் ஏன் எல்லாரும் 3 2 4லாம் சொல்றீங்க? ஜஸ்ட் வாட்டர், லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த tubule வாட்டர் அப்படின்னா ஓகே, ஒரு டவுட் வரும், ADH ஆல்டோஸ்டெரான்னு சொல்லிட்டு. நீங்க அவன் தெளிவா சோடியம் அப்படின்னு கொட்டையை கொடுத்துருக்கா, நீங்க ADHன்னு சொல்றீங்க. புரிஞ்சுதா? இதுக்குதான் அவசரப்படக்கூடாது, பொறுமையா அனலைஸ் பண்ணு. ஆல்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆச்சு போச்சு, அதுவே காரணம் போச்சுடா. நீ வந்தா சொன்ன சூப்பர்மா, வந்து சொன்னவங்களெல்லாம் ஃபைன். இதுக்காக சொல்கிறேன், 2 முறை ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு பொறுமையாக அனலைஸ் பண்ணிட்டு எழுதுது. நான் படிச்சுட்டேன் ஹூ அப்படி சொல்லிட்டு போட வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ரிமூவல் ஆஃப் பிசிடி ஃப்ரம் ரிசல்ட் ஃப்ரம் நெஃப்ரான் ரிசல்ட். ஒரு வேளை நீ வந்து நெஃப்ரான்லேருந்து பிசிடியை புனிங்க எரிஞ்சிட்ட வரல அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நான் எங்கள் என்சிஆர்டி புக்கில் வந்து ஒரு 5 லைன் இருக்காது, ஒரு பார்ட் மார்க்கிங் இருக்காது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. Come on, tell. ஏமா பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க. முதல்ல பிசிடியோட வேலை என்னன்னு பாருங்க. ஓகேவா? பிசிடியோட வேலை என்னன்னு பாருங்க. அப்புறம் ஒருவேளை அது இல்லைன்னா என்ன ஆகுன்றதை யோசிங்க. டேக் டைம் அண்ட் திங்க். யோசியா, 1 நிமிஷம் டைம் தரேன். பிசிடியோட ஃபங்க்ஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் யோசி. ஒரு வேளை அது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுன்றதையும் யோசி. கண்டுபிடிச்சியா? ஒன் தான் டைல்யூட் ஆகிரும். See, what is the function of PCT? Nearly 70 to 80% of electrolytes are getting reabsorbed in this segment. So, reabsorption நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த electrolytes எல்லாம் அங்கேயே தங்கிரும். So, dilution அதிகமாகும். பட் நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்ன, கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது நடக்காது. அதனால மோர் டைலூஷன் ஆயிரும். புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? ரீசன் யோசி. இதெல்லாம் டைரக்டா கொடுத்துட மாட்டாங்க. Human urine is acidic because, actually இந்த क्वेश्चन நானா இது போடுங்க. The main advantage of urea as excretory product for animals
eliminating it would be பிரச்சனை உங்க பிரச்சனை தான் சார் என்ன எலிமினேட் பண்றதுல அப்படின்னு யூரியாட்ட போய் கேட்டா அது என்ன புலம்பும் தண்ணி needs a lot of water to be eliminated. அதனால தான் வந்து நம்மளாகட்டும் சரி இல்லை யூரிகோடெலிக் அனிமல்ஸ் ஆகட்டும் சரி அவங்க எல்லாருக்குமே இந்த டெரெஸ்ட்ரியல் அடாப்டேஷன் இருக்கிறவாசி வாட்டர் தேவையை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அடாப்டேஷனாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பேசிக்காக நிறைய வாட்டர் தேவைப்படுறதுக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? Next, identify the correct statement regarding the excretion of acids by the human kidney. An increase in blood flow to the atria of the heart can cause the release of erythropoietin, anti-natriuretic factor, renin, aldosterone. கண்டுபிடி. பேர்லயே இருக்க atria of the heart na atrium natriuretic factor தான். During the concentration of urine by the human kidneys, NaCl is returned to the medullary interstitium. யார் வந்து திருப்பி கொடுக்குறா NaCl? மா படிமா கேள்வி படிமா. யார் எது யூரியாவையா NaClயா? யார் எடுக்கிறா யார் வாங்குறா? Returned to the interstitium. எந்த உங்களுக்கு ட்ரெயினை பிடிக்க போறேலாம் படி கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நிதானமா. எந்த புண்ணியவான் பி சொல்றது? எந்த புண்ணியவான் சார்? சரி NaCl எப்படி என்டர் ஆகும் சொல்லுங்க. ascending limb of Henry's loop போகுமா உள்ள என்டர் ஆகுமா. அடுத்து it will get exchange with the descending limb of vasa recta. It is result மறுபடியும் medullary interstitium யார் கூட்டு போறது? ascending limb of vasa recta உள்ள போறது ascending limb of loop of Henryடா. exchange ஆகுது வந்து எங்க descending limb of vasa recta exchange ஆகும். மறுபடியும் இன்டர்ஸ்டிஷியம் கூட்டிட்டு போறது யாரு? ascending limb of vasa recta. கவுண்டர் கரண்ட். அட பாவி இப்பதானே கண்டுபிடிக்கிறது கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னு. நான் சரியில்லை குமார். Angiotensinogen is a protein produced and secreted by too much water. The nephron, the descending limb of Henry is impermeable to water and permeable to electrolytes. This is statement 1. Statement 2 and another PCT is lined by simple columnar brush-bordered epithelium and increases surface area for reabsorption. கண்டுபிடி. ஓகே டென்ஷன் ஆகாத. ஒருத்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நோ ப்ராப்ளம் விஷயம். படிச்சானா பிரச்சனை இல்லை. யார் அது டி? யாரோ 4 பேர் டி சொல்லியிருக்காங்க. அவங்க கூட்டிட்டு வாங்க என்கிட்ட. பொன்னாடை போத்தணும் நான். யார் அது டி? நானும் யாரோ கான்ஃபிடண்டா ஒரு 5 பேர் சொன்னாங்க. ஒன்றுடா டேய், இது அசெண்டிங் லிம்ப் வரணும். அசெண்டிங் லிம்ப் தான் இம்பர்மியபிள் டு வாட்டர், பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ். கீழே டிசெண்டிங் லிம்ப் போறச்ச இஸ் பெர்மியபிள் வாட்டர் மூமெண்ட்டை அலோவ் பண்ணும், ஆனால் எலக்ட்ரோலைட் மூமெண்ட்டை அலோவ் பண்ணாது. அதே மாதிரி பிசிடி இஸ் லைன் பை கியூபாய்டல். காலம் தான் இருக்கு. மேலே இருந்து இப்படி பார்க்குறேன்னு வச்சுக்கோயேன்,
எல்லாமே உனக்கு கரெக்டாக மாதிரி தான் தெரியும். நீ போய் லைன் பை லைன் படி. ஸ்டேட்மெண்ட் பேஸில் பாதி பேர் பண்ணுற ஆன்சரில் தப்பு பண்ணுறது இதுதான். பாதி ஒன்று பாடி படிச்சுட்டு பாதி விட்டுருவாங்க. இல்லைன்னா அவங்க அவங்க மைண்டில் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, அதை ஞாபகத்தில் வச்சுட்டே இதை பார்ப்பாங்களா. ஸோ தே ஒன்ட் ஃபைண்ட் எனி சேஞ்ச். நீ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா அப்படின்றத யோசிச்சுட்டு அப்புறம் வாட் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றதை யோசி. டப்புனு போய் அடிச்சு ஓகே ஷோ அப்படின்னு டிக்கை போட்டு பப்ளிங் பண்ணிட்டு வந்தாங்க அழகாக. அதுவும் அழகாக வந்து ஃபஸ்ட்டு ஓகே நம்ம வந்து ஃபோர்த் பார்த்துட்டோம். ஃபோர்த் பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, இதுதான் வந்து இதுவாக இருக்கும், ஏபிசிடி இருக்குமா. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஓகே டி தான் நமக்கு இப்போ ஆப்ஷன், போத் ஸ்டேட்மெண்ட் 1 or 2 கரெக்டாக. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, முதல்ல சர்க்கிளுக்கு லைனிங் கொடுத்துட்டு அப்புறம் பட்டுன்னு பொறுமையாக அவ்வளோ ஷேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல அது -9 சொல்லிட்டு. பொறுமை. இங்கே நீ அந்த ஸ்விஃப்ட்டை கொண்டு வந்தாதான் அங்கே வரும் அது. புரியுதா? You have to bring the swift here to identify your mistakes, to identify where you're going wrong. எந்த பார்ட்லேருந்து வருதுன்றது டப்புன்னு உனக்கு வரணும். அப்போ தான் அங்கே வரும். அங்கே உட்காந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ அப்படின்னா பண்ணிட்டு முடியாது. அதுக்காக சொல்கிறேன், இங்கே தப்பு பண்ணி கற்றுக்கோ. ஆனால் கற்றுக்கோ ஏதாவது. ஓகேவா? ஓகே. ஜக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான்ஸ் பற்றி உங்களுக்கு இது கொஞ்சமாக தான் இருக்குது. சரி விட ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஜக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான் பற்றி ஆன்சர் பண்ணுங்க. இது ஆன்சர் பண்ண தாராளம். இதில் மற்ற 2 ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் இல்லை அவங்க ஆன்சர் இல்லை, பட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லூப் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் ஜேஜி நெஃப்ரான் ரன்ஸ் டீப் இன்டு தி மெடுலா. நல்லா டீப்பாக லாங்காக இருக்கும், லிம்பானால கீழே வரைக்கும் போய்டும். ஓகேவா? விச் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் நெஃப்ரான் இஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர்? இப்போ தான் சொல்லி முடித்தேன். அசெண்டிங் limb of loop of Henle. இது போடு. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட். பார்த்த உடனே கண்டுபிடித்திருந்தது. Easy. Both A and R are true and R is the correct explanation of A. See, JJ apparatus எப்போ GFR ஒரு வகையில் கம்மியாச்சுன்னா டப்புன்னு அதை வந்து தூண்டி விடும். கரெக்டா? ஜேஜியோட வேலை என்ன? ஒரு வேலை கம்மியாச்சு அப்படின்னா ஜேஜி செல்ஸ் வந்து ரெனின் ரிலீஸை ஸ்டிமுலேட் பண்ணி குளோபுலர் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி அதனால GFR நார்மலுக்கு வரும். ஸோ இதனால தான் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் GFR ரெகுலேஷன். ஸோ ரெண்டுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் கூட பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது. பார்த்தாலே தெரிஞ்சிரு, போத் கரெக்ட் தான். கான்சன்ட்ரேட்டட் யூரியா எப்படி ஃபார்ம் ஆகுது? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் NaCl யூரியா யூஸ் பண்ணி தான். அண்ட் ஹெல்ப் டு மெயின்டைன் தி கான்சன்ட்ரேஷன் ரேட் இன் ஆஸ்மாட்டிக் ஏஜென்ட் ஆஃப் தி மெடுலரி இன்டர்ஸ்டிஷன். போத் ஆர் கரெக்ட். ஓகேவா? அடுத்து இந்த பாரு, அசெஷன் படி, ரீசன் படி, அசெஷன் ரீசனிங் எக்ஸ்பிளைன் பண்ண தான் பாரு. அப்புறம் கன்க்ளூஷன் பா. Nephrons are of two types, cortical and juxtamedullary nephrons, based on their relative positions in their cortex and medulla. Next வந்து juxtamedullary nephrons have short loop of Henle, whereas cortical nephrons have longer loop of Henle.
ஃபைன். H2 alphas. ஏன்னா ஜேஜி நெஃப்ரான்ஸ்க்கு வந்து லாங் லூப் ஆஃப் என்ல இருக்கும், கார்டிகல் நெஃப்ரான்ஸ்க்கு வந்து ஷார்ட்டர் லூப் ஆஃப் என்ல இருக்கும். இதில் தேடிட்டீங்கன்னா போதும் எனக்கு, இது போதும் எனக்கு. இது கண்டுபிடி. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கமா ஐ வாண்ட் எவ்ரி ஒன் இந்த லைஃப் டு ஆன்சர். சும்மா 10 பேர் 4 பேர் ஆன்சர் பண்ணுறதெல்லாம் கூடாது. எல்லா லைவ்ல இருக்கீங்கன்னா எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. எலிமினேஷன் மெத்தட் இதில் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி கண்டுபிடி. சரி வா, we'll try to answer. சரி ஃபர்ஸ்ட் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் ஃப்ரம் தி வாட்டர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுமா என்ன? ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுமா ஸ்விட்ச் ஆன் பண்ணுமா? ஸ்விட்ச் ஆன் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ எங்கெல்லாம் ஏ இருக்கோ நீ கண்டிப்பாக அதை எடுத்துடலாம். ஏ தப்பு இது. இப்போ 1 and 3 1 and 3ல காமனாக சி அண்ட் டி இருக்கு, அப்போ அது கண்டிப்பாக கரெக்டு நீ கண்டுபிடிச்சிருவேன். பி அண்ட் ஈல எது கரெக்டுன்னு பார்க்கணும் நீ. பி ஏடிஹெச் ஃபெசிலிட்டேட்ஸ் வாட்டர் absorption to prevent diuresis. ஓகே. ஈல பாரு ஏடிஹெச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ரீஸ் இன் EFR. இல்லை, தேர்ட் தான். ஓகே கிளியரா? இப்படிதான் இதுலலாம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டன்னா? ஓகே. Ascending limb of loop of Henle is impermeable to water, whereas descending and allows transport of electrolytes actively or passively. சொன்னா என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு ascending descending நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏ கரெக்ட். Dilution of filtrate takes place due to effects of electrolytes in the medullary fluid. கரெக்ட். But is it a correct explanation? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா? இல்லை. சி உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்டர் கான்சென்ட்ரேட்டடான ஒரு இது இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸாக இருக்குது. அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து உள்ளேருந்து வெளில வந்து மெடுலரி ஃப்ளூயிட் போகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபில்டர் வந்து டைல்யூட் ஆயிரும். கரெக்டாக? ஏன்னா எலக்ட்ரோலைட் எல்லாம் வெளில போயிடுச்சு, உள்ளேருந்து வெளில போயிடுச்சு. கான்சன்ட்ரேட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வெளில தள்ளிட்டு அப்படின்னா உள்ள டைல்யூட்டட் கண்டென்ட் தானே இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ என்கிட்ட வந்து ஆசிட் இருக்குது ப்ளஸ் நான் அதில் வந்து வாட்டர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஆசிட் கண்டென்ட் மட்டும் எடுத்து வெளில ஊற்றிட்டேன். இப்போ உள்ளே இருக்கிறது டைல்யூட்டடாக இருக்குமா கான்சன்ட்ரேட்டடாக இருக்குமா? டைல்யூட்டடாக இருக்கும், ஏன்னா நான் ஆசிடிக் போர்ஷனை வெளில தள்ளிட்டேன். கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறத நான் வெளில தள்ளிட்டேன். ஆமாம், எலக்ட்ரோலைட் போகிறதுனால தான் டைல்யூட் ஆகுது. அதனால் எஃப்எக்ஸ்னால் வெளில தள்ளுறது தானே. ஆனால் இவங்க அசெண்டிங் லிங்க் பற்றி தானே பேசியிருக்காங்க. கரெக்ட் தான், எலக்ட்ரோலைட்ஸ் allow transport, but இந்த dilutionன்றது will be more suitable for PCT. ஏன்னா அங்கே 70 to 80% ஆஃப் எலக்ட்ரோலைட்டோட ரீஅப்சார்ப்ஷன் வந்து அங்கே தான் நடக்குது. ஸோ இந்த கண்டென்ட் வந்து மோர் பிசிடிக்கு சூட் ஆகுமே தவிர அசெண்டிங் லிங்க்கு வேகாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? மெயின் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் எங்கே நடக்கும்? பிசிடியில். ஸோ மேஜர் டைல்யூஷன் அங்கே தான் நடக்குது. இப்போ இந்த டைல்யூஷன் ஃபில்ட்ரேட் நடக்கிற வாசி தான் நமக்கு அசெண்டிங் லிங்க் வந்து பர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸா? நான் தான் கேட்குறேன் கேள்வி. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் இட் தட் ascending link வந்து impermeable to water, permeable to electrolytes. எதுக்குன்னா எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ஃபில்ட்ரேஷன் டைல்யூட் பண்ணுறது வெளில போகிறதுனால டைல்யூட் ஆகுது அப்படின்ற மாதிரி
இருக்கான்னு கேட்குறேன் நான். இல்லை, புரிஞ்சுதா? ஆன்சர் திஸ். ஏதாவது தண்ணி குடிச்சுக்கோங்கடா, ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. அப்படியே தொண்டை ட்ரை ஆகுது. எல்லாரையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன்னா டேரெக்டாக போகலாம் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஈஸியாக ஆப்ஷன் வந்தால் ஃபஸ்ட்டு குளோபல் ப்ரெஷர் ஃபால் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும். ஜெய் செல்ஸ் ரெனின் பண்ணும். ரென் வந்து இப்போ ஆஞ்சியோடென்சின் வச்சுன்னா ஆஞ்சியோடென்சின் 1 மாற்றும், ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றும். ஆஞ்சியோடென்சின் 2 வந்து அட்ரினல் கார்டெக்ஸில் போய் அல்டாஸ்டரான் ரிலீஸ் பண்ணும். அல்டாஸ்டரான் NaN வாட்டர் டிசிடிலேருந்து ரீஅப்சர்வ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட். Present of which of the following conditions is an indicator of diabetes mellitus? எனக்கு என்னோட 2 வாரம் முன்னாடி எழுதுன எக்ஸாம் ஞாபகம் வருது. ஈஸி. ketonuria and glycosuria. Insuria, glycosuria. Any suria fans here, please? சூர்யா ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? யாருக்காச்சும் சூர்யா பிடிக்குமான்னு கேட்டேன். ரெண்டே பேர் தானா? டேய், நான் கேட்குறது சும்மா இந்த சூர்யா நினச்சி கேட்டேன்டா. ரொம்ப நேரமாக கொஷினே போட்டுன்னு இருக்குமே. சூர்யா பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. வாரணம் ஆயிரம் ரசிகன். சூப்பர். பிடிக்கும் நம்ம ஆள் தானே. ஓ மை காட். எனக்கு எஸ்டே சூர்யா பிடிக்கும்ல. செம்ம ஆக்டர், வெர்சடைல் ஆக்டர்னு. சூர்யாவை பிடிக்காம இருக்குமா? ஓகே, நம்ம ஆளும் பிடிக்கும். சூப்பர். ஃபேன்லாம் கிடையாது, நான் எல்லாரும் படமும் பார்ப்பேன். I will see all films. Actually, எனக்கு சூர்யா பிடிக்கும். ஆக்சுவலாக பிடிக்கும், இதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு நிறைய ஆக்டர்ஸ் பிடிக்கும். இது மட்டும்தான் கிடையாது, நிறைய ஆக்டர்ஸ். VDK யாருமா? கேள்விப்படவே இல்லை. VDK யாரு? Who is VDK? Vijayana forever. Okay. கிரிக்கெட்டில் யார்? எனக்கு கிரிக்கெட் நல்லா பிடிக்கும். சீரியஸாக இப்படி உட்காந்து பார்ப்பேன் நான். சூரியனை போட்டு வேறு லெவல் ஃபிலிமில். லைக் during COVID times, it's one of the best films I saw on OTT. நான் சீரியஸாக வெறுத்துட்டேன், ஏன் இந்த படம் தியேட்டரில் வரல அப்படின்னு. சர்லி ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த சூர்யா படம். வீடினா யாருன்னு தெரியல. ஓ, இங்கேயும் காவாலே அவர் தானே. நோ கமெண்ட்ஸ். எஸ்ஜே சூர்யா ஸ்பைடர் சூப்பர் ஆக்டர். ஸ்பைடர்லாம் நான் தேட்டரில் பார்த்தேன், நம்மளோட தேட்டரில் பார்த்தேன். செம்ம ஆக்டிங் எஸ்ஜே சூர்யாவோட. ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் மறுபடியும் வாங்க. கமான். விச் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் நெஃப்ரான் இஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர்? தான் படித்தோம். என்ன படித்தோம்? சரி, கரெக்ட். இதுவும் முடிச்சாச்சு. இது முடிச்சுட்டோம். இது போடு. இது போடு.
glycosuria, gout, renal calculi, glomerulonephritis. See, human physiology பொறுத்த வரைக்கும் out of any of the chapters கண்டிப்பா one potential question will be from disorders. கண்டிப்பா கேட்டுருவானுங்க. நான் சொல்றது எல்லா சாப்டர்ல ஈஸி டப்புன்னு ஸ்கோர் பண்ணலாம். லேசிதி இதை மட்டும் விட்டுறாரு. முதல்ல நீ கண்டுபிடி, நான் அப்புறம் ஆப்ஷன் காட்டுறேன். Glycosuria and presence of glucose in urine. Like you'll be doing quantitative analysis, qualitative என்ன பண்ணுங்க பயோகெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸ் பற்றி பண்ணுறீங்களா? ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே எந்த கேளு 2 விஷயம் சொல்லிடுவேன். ஒன்று கிளைகோசூரியா, இன்னும் குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ். கேட்பாங்களே எந்தெந்த கண்டிஷனெல்லாம் இது இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட், அப்புறம் ப்ரோட்டீன் எஸ்டிமேஷன் பண்ணுவேன் எல்லாமே. ஓகேவா? எதை கேள்வி நான் ரெண்டுத்தையும் அடிச்சு விட்ருவேன் எக்ஸாம்பிள். கிளைகோசூரியா, குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். அது குளோமெருலோநெஃப்ரைட்டிஸில் அக்யூட் குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ். எதை கேள்வி அடிச்சு விட்ருவேன். அப்புறம் ரீனல் கேல்குலேட் கூட ஓகே, பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமு, ஜாண்டிஸ். டிஃப்ரென்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஜாண்டிஸ் இருக்குது. ஹெப்பாட்டிக், ப்ரீ ஹெப்பாட்டிக், போஸ்ட் ஹெப்பாட்டிக் நினைக்கிறேன். ஆமாம், அப்ஸ்ட்ரக்டிவ், ஹீமோலைட்டிக். ஐயோ இது நைனோ ஜாண்டிஸ் என்ன பேர்? அப்ஸ்ட்ரக்டிவ், ஹீமோலைட்டிக். நான் ஞாபகம் இப்போ சரி, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஞாபகத்தில் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? A வந்து 4 இப்போ ஆப்வியஸ்லி இதுதான். ஓகே. என்ன தெரியாம தானே எடுத்து வச்சுருக்கோம். பால். ஓகே. இதை பிடி இரு, நான் கண்டுபிடிச்சி அவன் கண்டுபிடி, நான் கண்டுபிடிக்கிறேன். ஹெப்படோசெல்லுலார் 3 டைப்ஸ் ஆஃப் ஜாண்டிஸ். ஹெப்படோசெல்லுலார், அப்ஸ்ட்ரக்டிவ், ஹீமோலைட்டிக். கண்டுபிடிச்சு பார்த்தியா? எத்தனை தடவை படிச்சிருக்கோம் அந்த கொஸ்டினை? த்ரீயா 4? ஜக்ஸ்டாக்ளோமெருலர் அப்பாட்டஸ்னா இது வந்துருமா? 3 என்னமோ 3 இஸ் மோர் பெட்டர் ஆப்ஷன் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Juxtamedullary apparatus is like a more of like region தானே. ஸோ இங்கே வந்து produce angiotensin is not that better. ஸோ தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம். நான் தேர்டு நினைக்கிறேன். I feel third is more related. Okay. A capillary network around the renal tubule is formed by என்ன விளங்கல நமக்கு? juxtamedullary nephrons இருக்குல்ல, இது வந்து தேர்ட். ஆக்சுவலி 3 and 4 நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் ஐ ஃபீல் 3 இஸ் லைக் அ மோர் பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்கிறேன். புரியுதா? இது என்னது? கோன் ஃபார்ம் பை afferent artery. சூரா ஷுவரா? அஃபரண்டா எஃபரண்டா? ஞாபகப்படுத்து. ஞாபகப்படுத்து. அஃபரண்டா எஃபரண்டா? கான்ஃபிடண்டா பல பேர் ஏ சொல்லியிருக்கீங்க. அவங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏவா? நெஞ்சாட்டி வச்சிருக்கியா? எடுத்து பார். எடுத்து பார். The efferent artery which emerges from the glomerulus forms a fine capillary network around the renal tubule. அப்போ
பி தானே வரணும். தாமரை எத்தனை முறை சொன்னேன் படி. இது பார்த்தா எவ்வளோ ஒரு 1 ரூபி கொஷின் மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் ரூபி சில்லற கொஷின். பார்த்தா 4 லைன் தான் ஒரு 5 வேர்டு கொஷின். இதை போய் தப்பு பண்ணலாமா? சரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் அர்ஷன் ரீசனிங் ஓகே, எங்கேயாச்சும் கன்ஃபியூஸ் ஆனேன்னு ஒத்துக்கலாம். கண்டென்ட் படி, எடுத்தோடனே போய் பாஞ்சிடாது அப்படியே. The production of urea and uric acid is because of terrestrial adaptation for the conservation of water. Which of the following is not a function of blood? The blood is protect against infection. Okay, wow. Which of the following hormone is responsible for regulating blood pressure and volume? Easy. இப்போதான் blood pressure volume change ஆனால் யார் வருவா முந்திட்டு? ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன் தான். ஃபர்ஸ்ட் ஓகேவா? which one of the following hormones reduced blood pressure? இது ஈஸி. யார் வந்து கம்மி பண்ணுவா? அயோடின் நாட்ரியூட்டிக் ஃபேக்டர். அடுத்து a fall in GFR activates என்னத்தை? JG cells, juxtamedullary cells to release renin. The cone-shaped kidney tissue is called cone-shaped kidney tissue. யாரு? renal pyramids. What is the content of the glomerular filtrate? ஃபில்டர் ஆகிட்டு வெளில வரும்ல, அதில் என்னெல்லாம் இருக்கும்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சியா? போத் வரேன். சூப்பர் 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 சூப்பர். எல்லாமே இருக்கும். ஸ்ரீதரன் போத் வரேன் தானே. வெயிட் a minute. யூரியா, குளுக்கோஸ், salts, water. ஏன் எல்லாரும் டி சொல்கிறீங்க? Wait, let me analyze the question. Urea, NaCl. Actually, ரெண்டுமே சேம் தானே. saltsனா NaCl வரும். I think all 3 and 4 ரெண்டுமே கரெக்டாக நினைக்கிறேன். What do you feel? ஏன்னா saltsலாம் ஆப்வியஸாக NaCl தான் வந்துடும். வாட்டரும் இருக்குது, யூரியாவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. வெயிட், அதான் நான் யோசிக்கிறேன். ஆக்சிடோசின், கேல்சியம், அதான் யோசிக்கிறோம். சரி, ஃபிப்ரினோஜன், almost all constituents that except proteins are passed away. So fibrinogen has the chance கிடையாது.
oxytocin and calcitonin. சரி ஒருவேளை இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோ சும்மா இப்போ என்ன ஆன்சராக இருக்கும் சும்மா யோசி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் கேட்குறேன் ஃபிப்ரினோஜன் கண்டிப்பாக வராது ஏன்னா எல்லா கான்ஸ்டன்ட் எக்ஸப்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து போயிடும் கரெக்ட் நீ சொல்கிறது இப்போ 4 தான் வரும் கரெக்டாக ஓகே ஃபைன் யூ கைஸ் ஆர் கரெக்ட் அந்த ஆக்சிடோசின் கேல்சிட்டோன் பற்றி யோசிக்கவே இல்லை ஃபிப்ரினோஜன் வராதான் கரெக்ட் கரெக்ட் ஏன்னா எல்லா கான்ஸ்டன்ட் ப்ரோட்டீன் தவிர எல்லாமே போயிடும் இல்லை ஓகே கிளியரா இந்த ஆக்சிடோசின் கேல்சிட்டோன் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாரிஃபை பண்ணுறேன் ஏன்னா அவங்க என்செட்டில் இல்லை which of the following nitrogenous base is least toxic and can be removed with minimum loss of water எது uric acid glomerulus along with the Bowman's capsule is called as renal capsule வேற renal corpuscle வேற Malpighian body தான் or renal corpuscle வரும் ஓகேவா how many times can urine be concentrated in countercurrent mechanism easy 4 times the NaCl is transported by the ascending loop of LA is exchanged with திருப்பி வா அதே क्वेश्चन தான் நீ இத கரெக்ட்டா ஆன்சர் பண்றா உனக்கு போன क्वेश्चन வந்து நீ தப்பு புரிஞ்சிட்டேன்னு அர்த்தம் next go the concentration of glomerulus is highest at the bottom of U shaped it is dash hemosomes Human excretory system does not involve vestibule. Which of the following does not have protein or fluid as their excretory organ? யார்கிட்ட இல்லைன்னு கேட்குறாங்க ஃபுல்லு நீ தான் பெரியாச்சே earthworms. The production of urea and uric acid is for terrestrial adaptation conservation of water. Okay. Which of the following characteristics is common in both human and adult frogs? Ureotelic mode தான் terrestrial amphibians எல்லாமே யூரியா தானே யாரெல்லாம் யூரியா ஃபர்ஸ்ட் mammals யூரியா terrestrial amphibians யூரியா marine fishes யூரியா ஸோ terrestrial amphibian தான் அடல்ட்டு பெரிய பையன் திரியும் அப்படியே which of the following is not correctly matched எது கரெக்டாக மேட்ச் ஆகுது சீக்கிரம் பட்டு Many bony fishes, aquatic amphibians and aquatic insects are amniotic. Okay. Mammals, many terrestrial amphibians and cartilaginous fishes are ureotelic. எனக்கு ஒன்று சொல்லு marine fishes எல்லாமே cartilaginous அதை கண்டுபிடிக்கணும்ல reptiles, birds and snails insects are uricotelic correct சரி marine fishes யாரெல்லாம் marine fishes animal kingdom போ
கான்ட்ரிக்டிஸ் ஆஸ்டிக்டிஸ் படிச்சோமா, அதில் கான்ட்ரிக்டிஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மரைனா இல்லை போத் ஃப்ரெஷ் வாட்டர் மரைனா? எனக்கு அதை கூட பிடிச்சி சொல்லு. கான்ட்ரிக்டிஸ் இருக்குல்ல, அது வெறும் எக்ஸ்க்ளூசிவ்லி மரைனா இல்லை போத் ஃப்ரெஷ் வாட்டர் மரைன் இருக்கா? ஆப்வியஸ்லி 1 2 3 போகும். 6 மூணுமே கரெக்ட் தான். இது கண்டுபிடி. இது ஈஸி, டயக்ராம் அப்படியே அதே மாதிரி தான் இருக்கு. ஏ கண்டுபிடிச்சா இது எலிமினேட் பண்ணிடலாம். பி ரீனல் மெயின், மெயின்னா எலிமினேட் பண்ணலாம். சி ரெண்டுமே ஒன்றா, பி ரெண்டுமே ஒன்றா. அடப்பாங்க. ஃபோர்த் ஓகேடா. The medullary zone of the kidney is divided into few conical muscles called medullary pyramids projecting into the callus. Correct? Correct. Inside the kidney, the cortical region extends between the medullary pyramids as renal pelvis. Renal pelvis illa columns of Bertini. Renal columns or columns of Bertini. இதுதான். யாய் டிக்கடி போயிட வேண்டியது, லைவ் கவுண்ட்ல கம்மியாகிற மாதிரி. Urethrotelism is found in birds, reptiles and insects. Which one of the following organ is primarily responsible for excretion of nitrogenous waste in humans? சொல்லுங்க அதே செஞ்சு. கிட்னி தானே? கிட்னியா லிவரா? கிட்னி. அப்பா. Which one of the following is the primary excretory products in humans? Urea. Which part of the nephron is primarily responsible for filtration of blood? Blood filter பண்றதுல யார் மெயின்? glomerulus தானே? blood filter பண்றதுல glomerulus தான் மெயின். What is the term of the process for reabsorbing useful substances from the filtrate in the nephron? Reabsorption. Question அவனே கொடுத்துட்டு ஆன்சரையும் அவனே கொடுத்துடலாம். Funny guy. Okay. Which one of the following is the correct sequence of urine formation in the nephron? நீ அந்த ஆர்டர் கண்டுபிடிச்சினாவே சொல்லிடலாம். இந்த ஆர்டர் எது? அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர் ஏதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுமன்ஸ் கேப்சூல் போய் பிசிடி, லுகோஃபிலே, டிசிடி, கலெக்டிங் டக்ட். Which is responsible for the selective reabsorption of water and solute? कौन GCT. இதுவும் அதேதான், சேம். யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஆர் reabsorption தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், the term dialysis refers to filtration of blood through glomerulus. தப்பு. artificial filtration of blood in patients with kidney failure, that dialysis. Important short note. Urine formation, what happens in DCT? DCT ல என்ன நடக்கும்? What will happen to DCT? Segregation of waste products, fine. சரி, இந்த கொஸ்டினே கொஞ்சம் டைப்பாக தான் இருக்குது இல்லை? blood filter பண்ணாது DCT. ஆப்வியஸாக A and D எடுத்துடலாம். ஆமாம், B is more better. Countercurrent, concentrated urine is formed due to countercurrent mechanism in nephron. Correct. Countercurrent mechanism helps to maintain osmotic gradient in medullary interstitium. Correct. Both the statements 1 and 2 are correct. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது பாரு,
பாரு. ஜேஜியோடது டீப் மெடுலால போகுமா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चन. இதுதான் ப்ரீவியஸ் இயர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. பரவாயில்ல, ஐ திங்க் ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். சரி, இது இன்னும் ஒரு இது பார்க்கலாம். இது ஆன்சர் பண்ண. ஆமாம், இது ஃபாலோயிங் ஆர் யூரிகோட்டெலிக். அப்பா கரடி 3. Okay. Who are they? Reptiles, birds, land snails. In most of the invertebrates, excretory structures are simple tubular forms. Okay. Terrestrial adaptation necessitated the production of lesser toxic nitrogenous waste like urea and uric acid for the conservation of water. Both the statements 1 and 2 are correct. Flame cells are excretory structures in எல்லாத்துலயுமே தான் புரோட்டோனெஃப்ரிடியா தானே. Green glands perform the excretory function in prawns. Find out the incorrect match of the following: green glands, crustaceans, urotelic, malpighian tubules, insects, uricotelic, antennal glands, annelids, uricotelic, kidney, conjunctives, amnotelic. கண்டுபிடி. என்னது ஆன்சர் என்னது? 2 correct. Insects, uricotelic, malpighian tubules. Okay, done. In marine fishes, ammonia produced by metabolism is converted into urea in the liver. In most of the invertebrates, excretory structures are complex tubular. Statement 1 correct. Ana statement 2 correct ana paru. Tappu. Major forms of nitrogenous waste excreted by the animal are all of these. Which of the following animals are not ammonotelic in nature? Phora. Marine fish. Correct. Which of the following organ ammonia is converted into urea? Supplementary salt water, liver. Which of the following are uricotelic? For reptiles, land snails தான் வரும். இதெல்லாம் டைரக்ட் பட்டு ஆன்சர் பண்ணலாம். இது பாரு, இதுல ஏ என்ன கண்டுபிடி. வேர் இஸ் ஏ? வாட் இஸ் ஏ? சாரி, வேர் இஸ் ஏன்னா அங்கே தான் இருக்கு. இது வந்து எப்படி குளோபல் ஸ்கூல்ல பிளட் சப்ளை பண்ற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக அஃபரண்ட் ஆர்டியோவில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட், ஜேஜி apparatus is a component of என்னென்ன? டிசிடி இருக்கும், அப்புறம் அஃபரண்ட் ஆர்டியோல் இருக்கும். கரெக்டா? அதான், அது ரெண்டும் சேர்ந்தா தானே ஜேஜி apparatus வந்து ஃபார்ம் ஆகும். சரி, kidneys of humans are situated between the level of dash and dash vertebra. நான் இப்போ தான் எக்ஸாம் எழுதுனேன். vertebrate. Anatla. I had abdomen and pelvis. வயிறெல்லாம் நல்லா சுட சுட எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்படி இருக்கும்.
இதே வெட்டிக்கும் இது தாலி பண்ண அந்த மாதிரி கரைச்சாங்க. சாக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, காக்கெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, லம்பார் வெர்டிப்ரே, பெல்விஸ் எல்லாமே. Kidneys of human are situated between levels of dash and dash vertebrae. அவங்க வந்து வெறும் வெர்டிப்ரேன்னு சொல்லியிருக்காங்க. தொராசிக்கா லம்பார்னா கொடுக்கலாம் அவங்க. யோசி மறுபடியும். See, they didn't specify whether it is thoracic or lumbar. Just vertebrae மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரியும் அது லாஸ்ட் thoracic தேர்ட் lumbarன்னு சொல்லிட்டு. ஆனால் வெறும் இதுனா என்ன வரும்? 19th and 22nd. சாரி, உனக்கு புரியுதா நான் சொல்றது? அவங்க வந்து thoracic lumbar அப்படின்னு சொல்லியிருந்தா நீ வந்து 12th 3rd ரெஸ்பெக்டிவ்லி போட்டிருக்கலாம். அவங்க ஜென்ரலாக கொடுக்குறாங்க. சர்வைக்கல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 7 சர்வைக்கல் இருக்கும், அப்புறம் தானே thoracic வரும். அப்போ லாஸ்ட் thoracic-னா 12th thoracic is equal to 19th vertebra. ஏன்னா 7 சர்வைக்கல் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ 12 + 7 19. இப்போ சர்வைக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் லம்பார் வரும். 3வது லம்பார்னா 19 + 3 22. புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் இங்கே தான் தப்பு பண்ணுவீங்க. ஓகே, 62 போடு. ஈஸி. லென்த்து விட்த்து 5 to 7, length 10 to 12, weight 122, 170, thickness 2 to 3. அடுத்து 63 போடு. முதல்ல இன்னர் கான்கேவா இன்னர் கான்வெக்ஸா கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சாலே எழுதிடலாம். இன்னர் கான்கேவா இன்னர் கான்வெக்ஸா, என்ன கான்கேவ் என்ன கான்வெக்ஸ்? தேர்ட் தான். இன்னர் கான்கேவ் சர்ஃபேஸ் இஸ் நாட் called as an hilum. ஓகே, கண்டிஷனல் reabsorption is minimum in யார் யாரு? DCT-ல கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் எதில் இருக்கும்? மேக்ஸிமம் PCT தான் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். மினிமம் லூப் ஆஃப் எல்லில் தான் அசெண்டிங் லெவலில் கரெக்டு. கண்டிஷன் DCT-ல 4th ஆப்ஷன் கரெக்டு. ஓகே டன். On an average, how much blood is filtered by the kidney per minute in a healthy human being? எவ்வளோ? டியா? ஏய் மா கொஸ்டினை படிக்குமா? என்னடா என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க? இது என்னம்மா? எள்ளுனா எள்ளு எனக்கு சின்ன வயசுல படிச்சுக்கல. லிட்டர் 1000 இது உங்கள் பாடியாக இருந்தால் வந்து மெட்ரோ வாட்டர் சம்ப் வாட்டர் டேங்கா, லாரி டேங்கா, தண்ணி லாரியா உடம்பா? இது 1000 லிட்டர் கேரி பண்ணுறதுக்கு எம்எல் வரணும். அங்கே ஆப்ஷன் 2 கவனி. இதுக்காக தான் சொல்கிறது கவனி கவனின்னு எத்தனை தடவை. கொஷனை மட்டும் கவனிக்கூடாது, ஆன்சரையும் சேர்த்து கவனி. ஒரு நிமிஷம் இருப்பா. புரிஞ்சுதா? ஒன்றும் சொல்கிறது லைசன்ஸ் இந்த மாதிரிலாம் ருப்பி ப்ராப்ளம்லாம் ருப்பி பிரச்சனைலாம் பண்ணாங்க. பார்த்து படி உட்காந்து. அடுத்த ஆன்சர் பண்ணு.
per minute ன்னு கேட்டிருக்காங்க. அது glomerular filtration rateடா. அவங்க வெறும் blood எவ்வளவு ஃபில்டர் இருக்குன்னு தான் கேக்குறாங்க. சரி, glomerular filtration rateனா என்னது? The amount of filtrate. Know the meaning first. The amount of filtrate formed the glomerular filtration rate அதான் 125 ml. இங்க எவ்வளவு blood filter இருக்குன்னு கேக்குறாங்க. GFRனா filtrate amount, blood amount கிடையாது. எவ்வளவு filtrate form இருக்குன்றது. ஓகே, சரி 130 ஆன்சர் பண்ணு. டைரக்ட் NCERT லைன் 3. GFR in healthy human. இதுதான் என்னது per day. இப்போ இங்கேயும் ட்விஸ்ட் வச்சிருக்கான் பாரு. எம்மனா எல்லா எள்ளு. Which one of the following parts play a role in the selective secretion of H plus and K plus? All, எல்லாமே, all of the above. எல்லாமே தான் வரும். During the urine formation, the tubular substances secrete substances like dash into the dash. Direct question. 2, option 2. H plus K plus NH3 into the filtrate. ஏன் blood filtrate குள்ள தான போகுது. urine formation இது absorption கிடையாது. urine formation involves 3 main process: filtrate, reabsorption, secretion, which are non-selective process. சரி, ஓகே, இது போகுது. The first step in urine formation is filtration of blood, which is carried out by glomerulus and is called glomerular filtration. இது கரெக்ட். இது எல்லாமே non-selective கிடையாது. So option 3. Substance absorbed actively from glomerular filtrate is direct question da. எல்லாமே தான். glucose, amino acids, Na+. Segments of Henle loop which are permeable and impermeable to water respectively. கண்டுபிடி. First permeable இதுக்கு descending loop, அப்போ இது போயிடும். Impermeable ascending loop 2. ஓகேவா? Which of the following is correct? கண்டுபிடி. DCT, reabsorption of K plus, bad secretion. Afferent adrenal carries blood towards glomerulus, தப்பு. Podocytes இது படிச்சோம் already. Podocytes தான் slippers create பண்ணும்ல. Okay. Reabsorption of water also occurs passively in the dash of the renal tubule. Initial segments. இதெல்லாம் direct குட்டி questions. Nearly all of the essential nutrients and 70 to 80% of electrolytes and water reabsorbed in PCT. Okay, accept பண்ணிக்கலாம். PCT is diagnosed by simple cuboidal brush border epithelium. both A and R are right and R is the correct explanation. ஏன் கேளு, cuboidal brush border epithelium function என்ன, major function absorption secretion. அதனால எல்லாமே reabsorb ஆயிடுது ஈஸியா. ஸோ ஏ தான். இந்த சாப்டர் நேரம் போகுமா? 5 minutes. We are almost at the end. Which one of the following is impermeable to electrolytes? அந்த திருப்பி வந்த மாதிரி தானே இருக்கு. Descending. Which of the following components are commonly found in blood as well as urine in healthy human? Easy. Actually, out of injury தான். சும்மா ட்ரை பண்ணு. Water and urea. Urea and glucose கிடையாது. சரி, ஏ கூட வரலாம். ஆனால்
glucose தான் யூரின்ல இருந்தா it is abnormal actually. Diabetes mellitus இருக்கும்ல, healthy human தானே கேட்டிருக்காங்க. இப்போ water and urea வரும். Okay, because they asked for healthy human. இந்த diabetes mellitus இருக்கிற பேஷண்ட்டாக இருந்தால் glucose வரும், glycose urea வரும். இங்கே ஹெல்த்தின்ற வாசி water and urea தான். Okay, solutes are transported to tubular cells of nephron by இந்த மெத்தட். எல்லாமே நடக்கும், தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? இன்னும் எவ்வளோ கொஷின் இருக்கு? ஓகே, முடிச்சிடலாம். வா, டென்ஷனே ஓடிடாத. Small amounts of urea enter the thin segment of ascending loop of Henle, which is transported back to the interstitium by தேதான் திருப்பி பார்க்கணும். அது collecting tubule. யூரியா இது வரைக்கும் நம்ம NaCl பார்த்தோம், இது யூரியா. ஓகேவா? Which one of the following helps to maintain the concentration gradient in medullary interstitium? அது இந்த ஒரு விஷயம் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் தான். நார்மல் பீப்புள் எப்பவுமே யூரியா இருக்கும்டா பிளட்ல. மினிமல் அமௌண்ட் ஆஃப் யூரியா வில் பி தேர். அது எக்ஸ்கிரீட் ஆகணும். பிளட்ல அதிகமாக இருந்துச்சுன்னா யூரியா. ஆமாம். Identify the correct one from the following pattern. Contraction pattern. எல்லாமே கரெக்ட் தானே? இது கண்டுபிடி. Which one of the following is the correct one? மா யாருமா அது? சி. பிளட் என்னைக்குமா என்லே லூப்பில் போயிருக்கு? ஃபில்ட்ரேட் தானமா போகும், வாச ரெக்டால் தானமா பிளட்டு போகும். எப்படிமா வாச ரெக்டால் ஃபில்ட்ரேட் போகும்? எதில் பிளட்டு போகுமா? blood will flow in vasa recta pa, filtrate Henle loop of Henle போகும். So 1 and 3 கண்டிப்பாக வெறும் 2 தான் correct answer. Which one of the following plays a very significant role to produce concentrated urine? Both Henle loops and vasa recta. Okay va? ADH facilitates water reabsorption from the easy question. சொல்லுங்க, பொறுமையா படிச்சுட்டு கொடுங்க. The later parts of the tubule. A fallen glomerular cells can activate JG cells to release renin. இந்த renin வரக்கூடாது, RENIN தான் வரணும். Sebaceous glands eliminate substances like steroids, hydrocarbons and waxes. இது கரெக்ட் தானே? என்ன நான் சொல்றது? கரெக்ட் தான். ஒன்று தப்பு, ஏன்னா renin வந்து சிங்கிள் லைன் வரணும். நான் வச்சுக்கோ, இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா. The structure that carries the inbuilt mechanism in kidney for regulation of GFR is formed by the cellular modification of இப்போ தான் பார்த்தோம் DCT afferent arteriole. Angiotensin 2 is யார் angiotensin 2 is constrictor ஆ dilator ஆ? constrictor ஆ இல்ல dilator ஆ? constrictor. ஓகே, அடுத்து how much CO2 is removed by our lungs per hour? ஒரு ஹவருக்கு எவ்வளோ ரிமூவ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இப்படி அவங்களோட புக்கில் ஹவர் கொடுத்துட்டு வராங்க. ஓகே, புரிஞ்சுதா? 200 ml per minuteனா ஒரு ஹவரில் 60 minutes இருக்குது. 200 into 60 12,000 ml. in liters it is 12 liters. ஓகே, in humans the liver is also referred to as an accessory excretory organ. ஓகே, ஒப்புக்கொள்ளலாம். liver also helps in excretion of waste. கரெக்டாக ரெண்டுமே ட்ரூவாமா? கரெக்ட் தான், both are true. ஓகேவா? அடுத்து which of the following are eliminated by the sebaceous glands through sebum? Steroids, hydrocarbons and waxes.
Pick out the correct combination of glands that facilitates cooling effect and eliminates sterols and hydrocarbons. Sterols and hydrocarbons are sebaceous glands. The cooling effect is sweat. Sweat is primary function in your body cooling. Cooling இருக்கிற வெயிலுக்கு சாவர மாதிரி இருக்கு மேம். ஆனால் கூலிங்ன்றீங்க அப்படின்னா MBS வந்து கற்றுக்கோங்க. Skin, lungs, liver also assist in excretion, correct. JGA plays an important role in regulation of GFR. ரெண்டுமே கரெக்டா? ஆமாம், both are correct. ஓகேவா? அடுத்து pick the correct statement with respect to hemodialysis. கண்டுபிடி. blood drain from a convenient vein or artery தானே. ஸோ அப்போ ஏ இருக்கிறது எல்லாமே பண்ணிடலாம். ஓ ஏ இன்கரெக்டா? அது அப்போ இது வச்சிருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது, சி தப்பான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். சி பாரு, cellophane membrane of the tube allows the passage of molecules based on concentration gradient. சி கரெக்ட் தான். அப்போ இது வரும், இது தப்பு வந்துடும். ஏன்னா சி இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பி சி. In humans, which among the following is involved in clinical diagnosis? எல்லாமே தான். heart sound, urine analysis, pulmonary capacity எல்லாமே தான். லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் சாப்டர் போடு. கிளைகோசூரியான என்ன presence of glycose in urine? அப்போ ஆப்ஷன் 2. கிளியரா? சாப்டர் ஓவர். சாப்டர் தான் ஓவர், இது ஓவர் இல்லை. ஓடிடாத யாரும். கிளியரா இருந்துச்சாமா எல்லாருக்கும்? இருந்துச்சா இல்லையா? 2 minutes பிரேக் கூட தான் போகிறேன், எனக்கே வேணும். என்னால் உட்கார முடியாது. இல்லை வேறு கிளியரில் சூப்பர் கிளியர். புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன தப்புலாம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் தப்பு பண்ணீங்க. லைக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கரெக்டாக படிக்கிறது இல்லை. ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டே இன்னும் படிக்காமல் இருக்கீங்கன்னா பீச் மெரினா பீச் போ, எடுத்து மண் எடுத்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக மண் எடுத்து தண்ணி போட்டுக்கோ. சரியா? ஓகே, வில் கோ ஃபார் 5 minutes பிரேக். பேக் அட் 9:33. சாப்பிட்றதா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கோ. சும்மா உட்காடுறேன் மேம், ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னா புரியன்ட்ட இரு, நான் போய் மேட்ச் பார்க்குறேன். பரவாயில்லையே. ஆக்சுவலி போன சிஎஸ்கே vs எம்ஐ எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக மண்டே எனக்கு எக்ஸாமு, சண்டே நான் 2 மேட்சும் உட்காந்து பார்த்தேன். அதுதான் ஒரே வெளியில் இருக்காங்க. சிஎஸ்கே vs ஆர்சிபி. நீட்டில் நான் 5-3. உனக்கு என்ன பண்ணி டாப்பர்? நீ பார்த்த ஏதோ ஒரு எக்ஸாமில் எடுத்துட்டேம்மா, ஏமா இப்படி பண்ணுறீங்க? டாப்பர்லாம் கிடையாதுமா. ஸ்கூலில் இருந்து ஒத்துக்கிறேன், இங்கெல்லாம் டாப்பர் கிடையாது. விச் இயர்? ஐ எம் ஃபர்ஸ்ட் இயர். இன்னும் 4 மாதம் ஐ திங்க். இல்லை நீங்கள் வரப்போ நான் செகண்ட் இயர் ஆயிடுவேன். கரெக்டாக நீங்கள் வருவீங்கன்னா அப்போது நான் செகண்ட் இயர் என்றாங்க. எஸ், ஐ எம் ரிப்பீட்டட். மார்க் ஆண்டனி படத்துலேயே சரி அது படமே வேறு. ஐ மிஸ் வாட்சிங் த ஃபிலிம் இன் தியேட்டர். ஆக்சுவலி ஃபீல் பண்ணேன். காலேஜ் முத்துக்குமரன் ஸ்ரீ முத்துக்குமரன் மெட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மங்கால். ஸ்டாட்ஸ் பார்ப்போம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நான் இந்த தடவை முதல்ல ஏதாச்சும் நடந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்க பாத்தி. ஓகே, இதோ பார்த்து பண்ணி போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
Who do you think will win today? சும்மா சொல்லு. RCBயா CSKவா? CSK. Before your batch, all batches had no culturals at all. You are so lucky. Who told that we are having culturals this year? யார் சொன்னா that we are having culturals this year? ஓ சீரியஸ்லி அப்போ வருதா? ஏன்னா எனக்கு தெரியாது. அதுக்காக தான் கேட்குறேன். இருக்குமா? இல்லையா எனக்கு தெரியல. இது வரைக்கும் இதுன்னு கேட்ட any இன்ஃபர்மேஷன் நடக்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஸோ நடக்குதான்னு கேட்குறேன் நான் உங்களை. இருக்கும் மோஸ்டா. ஓகே நீ சொன்ன வாக்கு படித்தா நான் சொல்கிறேன் வந்து. நான் பாட்டு கேட்பேனா? ஸோ என் பொழப்பே அதில் தான் ஓடுது. டூ திங்ஸ் ஆக்சுவலி 3 திங்ஸ் தட் ஐ லைக். பட் ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியல. பட் 2 விஷயம் கரெக்டாக பண்ணிடுவேன். ஒன் இஸ் ஃபுட்டு. ஓகே நல்லா திரும்ப நல்லா எடிட். செகண்ட் ஒன் இஸ் மியூசிக். தேர்ட் ஒன் இஸ் ஸ்லீப். இதில் வந்து ஸ்லீப் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இப்போது அடிக்கடி ரொம்ப அடிப்படுது. 2 விஷயம் நோ காம்ப்ரமைஸ். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். எனக்கு வந்து என்ன உனக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்காத ஒரு சந்தோஷம் 2 கொடுக்குது எனக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5 minutes பிரேக். நாட் எவ்ரிவன் கேன் பி ஸ்ட்ராங் லைக் யூ. ஒரு பிரேக் வேணுமா எல்லாருக்கும்? 2 minutes என்ன? எனக்கு எஃப்எஸ் மியூசிக் அனிமே. நான் அனிமேலாம் பார்க்க மாட்டேன். எதுவுமே கிடையாது. படம் நல்லா பார்ப்பேன். மூவிஸ் அவ்வளோ பிடிக்கும். ஐ வாட்ச் ஆல் கைண்ட் ஆஃப் மூவிஸ். என்ன சொல்கிறது, லாங்குவேஜ் வேறுலாம் கிடையாது. சும்மா பார்க்கணும். இருக்கிற மொக்க படம் கூட நான் பார்த்துருவேன். பாட்டும் எல்லா பாட்டுமே கேட்பேன். அதே மாதிரி இங்கிலீஷ் சாங்ஸ் அவ்வளோ கேட்டதில்லை. பட் இந்தியன் நம்ம இது சாங்ஸ் தான் கேட்டிருக்கேன். Malayalam thriller movies, yes. Very recently they are all nice. What about love? No comments. No comments. ஒரு பாட்டு பாடணுமா? ஆக்சுவலி when I was in foundation course, லைக் இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் வந்தோடனே டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு டிசெக்ஷன் ஹால்லையோ இல்லை அனட்டப்பியோ இல்லை டைசெக்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை ஒன் மந்த் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். எப்படின்னா உங்கள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நடுவில் சும்மா உங்களை வந்து அந்த காலேஜ் லைஃப்குள்ளே வந்து உங்களை கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்காக கொண்டு வருவாங்க. சும்மா ஒரு 10 லெக்சரர்ஸ் வந்து பேசுவாங்க. தே டெல் அபவுட் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப்ஸ். அது வந்து ஒரு 5 நாள் வந்து டெய்லி அலாட்டிங் ஒரு கல்ச்சர் இருக்கும். லைக் ஒரு நாள் டான்ஸ் நடக்கும், ஒரு நாள் மியூசிக், ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறது டான்ஸ் அந்த மாதிரி சும்மா எல்லா கல்ச்சரல் ஆக்டிவிட்டி வைப்பாங்க. நான் எல்லாத்துக்குமே பேர் கொடுத்தேன்னா எங்களோட டீம் மியூசிக் டீம் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ்லாம் யாருமே கிடையாது. எங்கள் டீம் வந்து பேர் என்ன தெரியுமா? பாத்ரூம் சிங்கர்ஸ். எங்கள் டீம் பேர் அந்த மாதிரி பாடுவாங்க. சும்மா நம்ம இஷ்டத்துக்கு யார் நம்ம பேட்ச் பசங்க தானே என்ன பண்ணிட போகிறாங்கன்னு அந்த இடத்துல தான். ஆக்சுவலி மியூசிக் டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இட் ஹெல்ப் மீ அ லாட் டியூரிங் மை ப்ரிப்பரேஷன். அதான் உண்மை. நான் நிறைய தடவை வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து நடந்துகிட்டே படித்தா ஏறும், சில பேருக்கு வந்து ரேடியோ கேட்டே. ஐ ஹேட் ஒன் ஆஃப் மை டீச்சர்ஸ் ஹூ யூஸ்ட் டு சே அவங்க ரேடியோ கேட்டே படிப்பாங்களாம். அது எப்படின்னு தெரியல. இப்போ நான் வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகான்னு தெரியல. நான் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறச்சே என்னாகும், இப்போது நான் வந்து அப்படியே இப்போ 5 எம்சிக்கு சால்வ் பண்ணுறவே ஏதோ நேஷ்னல் அவார்ட் கிடச்ச ஒரு ஃபீல் இருக்கும். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு தட்டிப்பேன். ஓகே உமிகா யூ டிட் சூப்பர் கோகல் அப்படின்லாம் சொன்னேன். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் ஏன்னா ஃபிசிக்ஸ் எம்சிக்யூஸ் போடுறச்சே நமக்கு செம்ம கடுப்புன்றதை விட ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப மண்டையை கசெக்ட் பண்ணிட்டு இருப்போமா. ஸோ when I used to feel stressful during MCQs, I used to play songs and solve. அப்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? நான் அப்போ மட்டும்தான் கேட்பேன். நான்
அதே டைம் சாப்பிட்றப்போ அந்த மாதிரி படிக்கிறப்போ கேட்க மாட்டேன். ஒன்லி நான் சால்விங், அதுவும் ஃபிசிக்ஸ் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்போ மட்டும்தான் நான் சாங்ஸ் கேட்பேன். வேறு எப்போயுமே கேட்க மாட்டேன். மற்ற வயசுலாம் கேட்டால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். ஃபிசிக்ஸ் வந்து இட் லைக் உன்னை வந்து ஒரு ஜோனில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இரு, ஏன்னா நெக்ஸ்ட் பாட்டு போயிட்டே இருக்கோம்ல. ஸோ நீ ஒரு ஃப்ளோலே போயிட்டுருக்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு, போகலாமா? நெக்ஸ்ட் சாப்டருக்கு எல்லோரும் வந்துட்டீங்களா? சரி, நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகாது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்களுக்குனா போடுறப்ப பாடுவா. நான் பாடவே மாட்டேன், ஜஸ்ட்டு கேட்பேன். ஆனால் என் மைண்ட் ஃபுல்லாக அந்த எம்சிக்யூ மேலே தான் இருக்கும். போகலாமா? பயோ படிக்கும்போது வருமா? எனக்கு எக்ஸாம் எழுதுறப்போ வரும். இந்த சாங் வந்துச்சு இல்லையா, இந்த சாயா பயங்கரது, என்ன பாட்டு அது? தப்பு மறந்துச்சு. இல்லை பாட்டு. அந்த பாட்டு நான் ரீல்ஸில் அப்போ புதுசாக வந்த டைம் வந்து ரீலில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். நான் சாங் ஃபுல்லாக பார்க்கல. நான் எக்ஸாம் பூராது. தூக்கம் வரும்போது உனக்கு எது தூக்கம் வர அந்த பாட்டை கேளுப்பா. ஓகேவா? அது என்ன சாங்காக இருந்தாலும் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நீ படிக்கிறதா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கோ பண்ணுங்க. சம்டைம்ஸ் நான் எனக்கு டான்ஸ் பண்ணுறது ஆனால் நான் வந்து சும்மா படிச்சா ஒரு 5 நிமிஷம் பாட்டு போடுவேன். பாட பிடிக்கும். ஆனால் சும்மா 5 நிமிஷம் பாடுவேன். அதெல்லாம் ஒரு கைண்ட் ஸ்ட்ரெஸ் தான். உங்களுக்கு எது பண்ண பிடிக்குமோ அது பண்ணுங்க. ஃப்ரீயாக இருக்கிறச்சு அப்போ உட்காந்து ஃபோன் நோட்டிக்கலாம் இருக்காதுங்க. ஏன்னா அது பண்ணுறச்சோ உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும். சம்திங் யூ லவ். சம்டைம்ஸ் எனக்கு குக், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதே தெரியலன்னா உடனே போய் என்ன இருக்கோ வெட்டியாக ஏதோ ஒரு டிஷ் பண்ணி நானே சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி இருக்கலாம். ஜஸ்ட் சஜஷன், உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ பாருங்க நீங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் வாங்க. பேக்கிங், ஐ லவ் பேக்கிங். சீரியஸ்லி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எனக்கு சைனஸ் டிசீஸ்க்கு நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். பட் ஐ மேக் மோர் வீகன் gluten ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கியா? இந்த ராகி மாவில் பண்ணுறது, ஓட்ஸில் பண்ணுறது, சுகர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறது, அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஐ லவ் பேக்கிங் ஆக்சுவலி. டீசன்ட் குக் நான் ஆக்சுவலாக. டீசன்ட். நான் செய்கிறது என்னால் சாப்பிட முடியும் அளவுக்கு தேர்வு நான். ஓகே, லோகோமோஷன் மூமெண்ட் ஆரம்பிப்போமா? போடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Pivot joint between carpal and metacarpal, saddle between atlas and axis, gliding between the carpals, fibrous between the flat skull bones. Synovial joint examples இதெல்லாம். Pivot between atlas and axis தப்பு. ஃபர்ஸ்ட் செய்யணுமே தப்பு. saddle எங்கிட்டு இருக்கும்? கார்பல் மெட்டாகார்பல் ரெண்டுத்தையும் உல்டா பண்ணி வச்சுருக்காங்க. தப்பு. நாட் கரெக்ட்லி மேட்ச் பேட்ஸ். சேடுனா வந்து ஆப்வியஸாக இதுதான். கார்பல் மெட்டாகார்பல் தப்பு. ஆக்டஸ் அண்ட் ஆக்சஸ் குழந்தையில வராது. கிளைடிங் ஜாயின் பிட்வீன் த கார்பல்ஸ் இது கரெக்டு. ஃபோர் இருக்கிற ஆப்ஷன் தான் எடுத்துடலாம். அப்போது ஃபைப்ரஸ் ஜாயின் பிட்வீன் ஃப்ளாட் ஸ்கல் போன்ஸ் கரெக்டு. இப்போ 5 இருக்கிறது எடுத்துடலாம். ஏபி 2 கண்டிப்பாக தப்புன்னு நமக்கு தெரியும். ஏதான் கரெக்டு.
ஓகேவா? கரெக்டாக போட்டிருக்கேன் நான். Am I right or not? பிவட் எதுக்கு ஒரு அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்க்கு பிவட் வரும். சேடலுக்கு எங்கே வரும்? கார்பலுக்கும் மெட்டல் கார்பலுக்கும் வந்துருந்தா சேடல் வரும். உல்டா பண்ணி வச்சிருக்கான். ஓகே, ஜாயின் பிட்வீன் த கார்பல் போன்ஸ். ஈஸி. நல்லா கிளைட் பண்ணுறது கிளைடிங் ஜாயின்ஸ். The type of joint between the human skulls and bones. Easy. Fibrous joint. ஏன்னா அதுதான சூச்சர் மாதிரியான ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் நம்ம இதில். ஓகேவா? நெக்ஸ்ட், the glenoid cavity is a depression to which the femur articulates. The first vertebrae is the axis which articulates with the occipital condyle. The 9th and the 10th pair of ribs are called as floating ribs. The parietal and the temporal bones of the skull are joined by. Last question, fourth option. Yeah? இந்த கொஷனுக்கா? சேடல் ஜாயிண்ட் தான் எங்கிருந்து வரும்டா? கார்பல் மெட்டல் கார்பல். இந்த முன்னாடி கொஷினா? இது கரெக்டாக தானே போட்டிருக்கோம். இதுக்கும் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இதுக்கும் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஹியூமன் ஸ்கல் போன்ஸ் எங்கே இருக்குது? ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் தானே. கிரேனியம்ல இருக்குமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 3 தப்பு. சேடல் ஜாயிண்ட் எப்படி அட்லஸ்க்கும் ஆக்சிஸ்க்கும் மத்தியில் வரும்? வேற சேடல் ஜாயிண்ட் கம் இருக்கு. இட் வில் கம் பிட்வீன் த கார்பல் அண்ட் மெட்டாகார்பல். கரெக்டாக தான் போட்டிருக்கேன்டா. இது பாரு, இதில் எதுவும் உனக்கு கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் கண்டுபிடி. கண்டிப்பாக சி கிடையாது. glenoid cavity தான் ஃபீமர் ஆர்டிகுலேட் ஆகுமா, ஹியூமரஸ் ஆர்டிகுலேட் ஆகுமா? யோசி. ஃபோர்த் வந்தான். parietal temporal bones எல்லாமே பிரெயினில் இருக்கிறது தானே. மண்டையில் இருக்கிறது எல்லாமே ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் தான். இது பாரு, goutனா inflammation of joints due to extra deposition of calcium, uric acid crystals. Okay. Muscular dystrophy, age-related shortening of muscles. Okay, done. Then osteoporosis, decrease in bone mass and increase in risk of fractures with aging. Myasthenia gravis, an autoimmune disorder with increased staining of fluid. இல்லை osteoporosis தான் கரெக்ட். கரெக்டா? கரெக்ட். அதுதான். Which of the following is regards to locomotion in human beings? எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. மார்க் டெஸ்ட் போர்ஷனா? குரூப்பில் போடல, அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் செக் பண்ணி பாரு. டி தான். போத் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும். How many palm bones do humans possess? ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஹியூமன்ஸ் பொசஸ்னா விட் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. Which one of these bars is not a part of the coaxial bone? முதல்ல coaxial bone எங்க இருக்குன்னு கண்டுபிடி.
ஈலியம் இஷியம் பியூபிஸ் இருக்கும். ஆக்ரோமியான் இருக்குமா? அதுதான் நான் யோசித்தேன். பேர்ஸாக வரும் தானே. பட் ஆனால் அங்கே 5 இஸ் அ மோர் பெட்டர் ஆப்ஷன். 10 கொடுத்துருந்தாங்கன்னா 10 ஆஃப் பண்ணுங்கள். ஆக்ரோமியான் தான். ஏன்னா அது ஒரு ப்ராசஸ். இன்னொன்று ஈலியம். இங்கே ஈலியம்லேயும் ஒரு செக் வைப்பான். இந்த ஈலியம் வேற, இது வேற. இங்கே ஈ வரும், அங்கே ஐ வரும். ஐ வந்தால் கோஆக்சல் போன், ஈ வந்தால் டியோடனம். ஓகேவா? Which one of these structures is present on the scapula? ஈஸி தான். ஆக்ரோமியா. ஸ்கேப்புலால ஆக்ரோமியா. ஷூரா? சூப்பர். அடுத்து. The 10th pair of rib is known as a floating rib. True or false? தப்பு தான். False rib, vertebral column rib. What is the number of bones in each limb? கண்டுபிடி வா. Each limbல எவ்வளோ போன்னு கேட்குறாங்க. With what are the ribs connected to the vertebral column? Direct மாதிரிலாம். Hyaline cartilage. How many true ribs are present in the human body? 8th, 9th, 10th, 11th, 12th தவிர மற்ற எல்லாமே true ribs தான். எதெல்லாம் true ribs ன்னு யோசிச்சுக்க. First 7 pairs. அடுத்து. In which region sternum is present? Actually இது ரொம்ப ஓவர் தான் உங்களுக்கு. சும்மா ட்ரை பண்ணு. சரி இது ஹோம்ஒர்க் நினச்சிக்கோ. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வா. Which of the following is not a function of the vertebral column? அது கண்டுபிடிச்சிட்டு அந்த கொஸ்டின். சும்மா எப்பயாச்சும் போர் அடிச்சா பாரு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. vertebral column எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணும், ஹெட்டை சப்போர்ட் பண்ணும், அட்டாச்மெண்ட் ஃபார் ரிப்ஸ் இருக்கும், ப்ரொடெக்ட் த வைட்டல் ஆர்கன்ஸ் பண்ணுமா? கிடையாது. டியூரிங் மசில் கான்ட்ராக்ஷன் இன் ஹியூமன்ஸ் the sacrament does not shorten, the A band remains the same, the AHI band shorten, the actin filament shorten. எது கண்டுபிடி. A band remains the same. கரெக்டா? கரெக்ட் தான். A band அப்படியே தான் இருக்கும், I band மட்டும்தான் சுருங்கும். The H zone in the skeletal muscle fiber is due to H zone எதுக்கு வருது? தான். ரெண்டு ஆக்டின் ஃபிலமெண்ட்டுக்கு மத்தியில் தானே அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா அங்கே எதுவுமே வெறும் என்ன சொல்கிறது, ஒன்லி திக் ஃபிலமெண்ட்ஸ் will be there, thin filaments இருக்காதுங்க. Select the correct statement. Accumulation of uric crystals causes inflammation. The vertebral column has 10 thoracic vertebra. The joint between adjacent vertebrae is fibrous joint. The decreased level of progesterone causes osteoporosis in old people. Finish ஆகலாமா?
అవుతుంది అవు నిద్ర எது டி தான் கரெக்டு இது கண்டுபிடி வெயிட் one second ஈஸ்ட்ரோஜன் கரெக்ட் ஓகேவா சூப்பர் இது கண்டுபிடி ஈஸ்ட்ரோஜன் தானே குறையும் ப்ரொஜெஸ்ட்ரான் வராது கரெக்ட் இது கண்டுபிடி சூப்பர் கரெக்டாக இருந்தது குடோஸ் full cavity between two joints provides cushion filled between two bones limited motion இது எப்படின்னா என்ன ஜாயிண்ட்டா அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன எங்கே இருக்கும் கரெக்டாக கண்டுபிடி பார்ப்போம் த்ரீ தான் சைனோவியல் தான் அடுத்து இது கண்டுபிடி ஃபோர் கிளைடிங் ஜாயின் தான் கார்பல்ஸ்க்கு மத்தியில் இருக்கும் Stimulation of the muscle fiber by a motor neuron occurs at திங்கன அந்த ஸ்பார்க் எங்கே வரும் இது ஒரு நெருப்பு பற்றி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க கரெக்ட் neuromuscular junction next glenoid cavity articulates clavicle with acromion இல்ல scapula with acromion scapula இல்ல clavicle தான் வரும் sliding filament theory can be best explained as how can we explain the sliding filament theory ஷார்டன் ஆகுமா எனக்கு முதல்ல சொல்லு ஆக்டின் மயோசின் ஷார்ட் ஆகுமா இல்லை ஏ பேண்ட் ஐ பேண்ட் ஷார்ட் ஆகுமா give me an answer C தான் they will slide past each other லென்த்லலாம் எந்த சேஞ்சுமே இருக்காது லைக் மயோசின் ஆக்டின் அப்படி பார்க்குறச்ச ஓகே which of the following is not a disorder of bone easy atherosclerosis macrophages and leukocyte exhibit என்ன kind of filament okay next knee and elbow joints are example of what are knee and elbow joints example of full hinge
இது கடை. Which pair is incorrect? எதுக்கு 2மா? பால் அண்ட் சாக்கெட் எதுக்குமா வரும்? இங்க ஹிப். உங்க நீ எல்போ ஜாயின் கேட்டிருக்காங்கடா. இஞ்சு தான். இது பாரு இன்கரெக்ட். எது கிளைடிங் கரெக்டு, சேடில் கரெக்டு, பைவோட் ஆல்சோ கரெக்டு. ஆமாம் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் அது. Which one of the following shows the correct order? கரெக்டா இது பண்ணு, ஆர்டர் பண்ணு. சர்வைக்கல் முதல்ல வரும், அடுத்து தொராசிக் வரும், அடுத்து யாரு லம்பார் வருவாப்புல, அடுத்து சாக்கர், அடுத்து ஆக்சிஜன். இது மூணுமே எம்பிபிஎஸ் வைவால இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. டிஸ்கஷன் ஆஸ்ட்ராலஜியில். இப்போ தான் நான் செல்படி வந்துருக்கேன், நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. Intervertebral disc is found in the vertebral column of mammal. 80 base of the muscle is located in. Full 80 base யார்கிட்ட இருக்கு? Who has 80 base? மயோசின்ல தலைமலை. Which is the type of movable joint between atlas and axis? EC pivot. Ribs are attached to. Ribs யாருக்கு அட்டாச் ஆயிருப்பாங்க? ஸ்டர்னத்துக்கு தான். இது கண்டுபிடி. கண்டுபிடி இதை. இதுக்கு மேலே ரெட்டுக்கும் ரெட் மசில் ஃபைபர் ஒயிட் மசில் ஃபைபருக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீ இதை ஆன்சர் பண்ண முடியும். ஏ தான் ஃபர்ஸ்ட். Fast muscle fibers, high amount of anaerobic breakdown இருக்கும், fatigue வரும், lactic acid, slow muscle fibers. Wait. Fast muscle fibersனா கண்டென்ட் இருக்கும், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டே இருக்கும், ரியாக்ஷன் டைம் வந்து குறையும். ஃபாஸ்ட் மசில் ஃபைபர்ஸ் தான் லாக்டிக் ஆசிட். கரெக்ட். 3. ஏன்னா ஃபாஸ்ட் மசில் ஃபைபர்ஸில் மைக்ளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்குமா, அதனால் அக்யூமுலேஷன் நடக்கும். ரிப்பீட்டட் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிற வசதி அக்யூமுலேஷன் நடக்கும், கிளைகோஜன் பிரேக் டவுன் நடந்து. ஸோ 3rd தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? இதை போடு. ஈஸி. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு. தான் இருக்கும், ரொம்ப யோசிக்காதீங்க. Which one of the following is an autoimmune disorder? Autoimmune यार ये autoimmune कौन है? autoimmune myasthenia gravis था. Which one of the following is inherited? Genetic disorder, muscular dystrophy. Gout is a type of disorder which leads to inflammation of joint due to accumulation of uric acid. This is direct ஆ ஒரு தடவை பாருங்கடா. ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுலாம் ஆன்சர் பண்ண தேவையில்லை. Which one of the following is the correct match of the disease and their symptoms?
Muscular dystrophy, it is an autoimmune கிடையாது. Arthritis, correct. Inflamed joints. Tetany, high CA plus or low தான். Myasthenia gravis அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி விட்டுருவாங்க. 2. அடிக்கடி ஓடி போயிடுறோம். 2. ஓகேவா? Osteoporosis is characterized by decreased bone mass and increased chance of fractures. Correct. Common causes increased level of estrogen and the decreased level of estrogen. A is correct but R is not correct. The correct one is பாரு. Why not 1 now? Muscular dystrophy is a genetic disorder, not an autoimmune one. Autoimmune அது இதுக்கு போயிடும், myasthenia gravis போயிடும். Which one of the following is present between the adjacent bones of the vertebral column? Cartilage. சாரிலாம் எதுக்குமா? தப்பு பண்ணி கற்றுக்கோ. சாரிலாம் வேண்டாம். Cartilage. Okay. இதை பண்ணுபடி. பாம் போன்ஸ் நீ என்ன சொல்லுவ? மெட்டாகார்பன்னு சொல்லுவ. அப்போ 2வது வரும். இது எது 2வது? இது போயிடுச்சு. இது 3வது தெரியும். ஆங்கிள் போன்ஸ் நீ என்ன சொல்லுவ? டிஜிட்ஸ் என்ன சொல்லுவ? ஆங்கிள் போன்ஸை டார்சல்ஸ்னு சொல்வியா? 2, 3, 4. Option 4. Which one of the following statements are correct regarding skeletal muscle? கண்டுபிடி. இது கண்டுபிடி. Muscle fiber are together by a collagenous connective tissue called as fascicle. Correct ஆ இது முதல்ல சொல்லு, கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லைன்னா 2 ஆப்ஷன் ப்ளே பண்ணு. தப்பு. fascicle அது பேர் fascicle. யோசி. ஃபேஷியா அது பேர். ஏ இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிடு. பிசிசி கண்டிப்பாக கரெக்ட். இப்போ பிடி 2 தான் பார்க்கணும். பி கரெக்டு. டி வந்து ஜெட் லைன். ஸோ ஆப்ஷன் 3. Now see. Muscle contraction related எது கரெக்ட்னு சொல்ல கண்டுபிடி பார்ப்போம். லைஃப் கவுண்ட் இஸ் வெரி லோ. எஸ். வாட் டு டூ? யாருக்கும் பொறுமை இல்லை, சால்வ் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருக்கிறவங்களுக்கு வில் கிவ் 100%. அவ்வளோதான். It is initiated by single muscle contraction பாரு. சென்சரி நியூரோனா? ஆரம்பமே தப்பு. மோட்டார் நியூரானு. அது கரெக்ட் ஆப்ஷன் தான். ஏ வராது. மீ மூணுத்துல இ காமனாக இருக்கும். மீ கரெக்டாக இருக்கும். டி. ஃபர்ஸ்ட் ஒன் ஐ திங்க் இட் இஸ் மோர் ப்ரிஃபரபிள். இது 4th one. Masking of active sites is activated. Masking வராது, அன்மாஸ்கிங் தான் வரும். டி வராது, சாரி. பிசி ஃபர்ஸ்ட் ஒன் தான். மாஸ்கிங் என்ன நடக்குது? அன்மாஸ்க் தானே ஆகணும். அப்போ தானே போய் மயசின் மாலிகுல் வந்து இதாக முடியும். they will remove the masking sites. ஓகேவா? கிளியரா புரிஞ்சுதா?
கிளியரா மாஸ்கிங் பண்ணாதடா, அன்மாஸ்கிங் தானே பண்ணோம். நீ சொல்லு, நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்றது. ஓகே. இது பாரு, ஜாயின் பிட்வீன் அட்டஸ் அண்ட் ஆக்சஸ் என்னது? இதெல்லாம் பொட்டன்ஷியல் கொஷின்ஸ். பைவட் ஜாயிண்ட்டு, pivot and four. First one. After that, the body muscles get stiff as a state of partial contraction of muscles. Actinomyosin head to unexpected sites. Out of NCERT. Confuse பண்ண வேணாம். Vertebrochondral ribs என்னென்ன? இப்போதான் இந்த கொஸ்டின் பார்த்தோம். 14 minutes. 3. இப்போதான் we saw this question. இது போடு. நீல என்ன ஜாயிண்ட் இருக்கும்? ஹிஞ்சு ஜாயிண்ட் இருக்கும். ஹெல்ப் இன் லோகோமோஷன். சி வந்து 4, அப்போ 3 தான். இது கண்டுபிடி. கரெக்டாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணு. ஆமாம், கரெக்டு தான். ஸ்கெலிட்டலு, ஸ்மூத்து, கார்டியாக். மூணுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக மேட்ச் இருக்கு. அதனால the mechanism of muscle contraction can be explained by sliding filament theory. The muscle contraction occurs by sliding of thick filaments over thin filament. கரெக்டா? B ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக மட்டும் சொல்லிட்டேன். தப்பு. A is true, R is false. thin filament தான் slide ஆகும் thick filament மேலே. During muscle contraction, which of the following events occur? A. I band reduces in width நடக்கும். ATP hydrolysis நடக்கும். Z lines pulled inwards நடக்கும். H zone disappear ஆகும். A band வந்து widen ஆகுமா? அதே லென்த்தில் தானே இருக்கும். ACD ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் 3. இது பாரு, binding of calcium with substitute of tropomyosin removes the masking of active sites for myosin. ஆனால் tropomyosin வராது, troponin வராது. தப்பு. அப்போ ஏ இருக்கிறதுலாம் எப்படி பாரு? B and D. அப்போ C மட்டும் பாரு. Cross-stitch is formed utilizing the energy from hydrolysis of ATP. கரெக்ட். நான் தானே? ஃபோர்த் ஒன் இது கரெக்டு. கரெக்டா இல்லையா சொல். நெக்ஸ்ட் I band, A band, M line, Z line. Come on, ஆன்சர் பண்ணுங்க. இது புதுசாக வந்தது. ஸோ நீயே ஆன்சர் பண்ணு. Answer this question. Match the following. I band contains thin filaments. அப்போ கண்டிப்பாக 3 தான் வரும். இப்போ B வந்து 1 or 4 contains both thin and thick filaments. ஆமாம், 3 தான். How many of them are correct statement? Sarcoplasmic muscle fibers is storehouse of calcium ions. Okay. This type of muscles present in the thighs are striated and voluntary. Correct. The H zone in the skeletal muscle fiber is due to the central gap between myosin filament and the A band.
மயோசின் ஃபிலமெண்ட்டுக்கும் ஏபேண்டுக்கும் மத்தியிலுமா HCl இருக்கும்? Guys, what do you think about the third statement? Third statement மட்டும் சொல்லுங்க. மற்ற 3 statement கரெக்ட்னு தெரியுது. Third statement கரெக்டா? கரெக்ட் தான். ஃபால்ஸா? ஓ ஆமாம், மயோசின் ஃபிலமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, கரெக்ட். ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் அடிக்கடி சேர்க்காமல் கவலைப்படாதீங்க, சும்மா. The muscle bundles are bound together by a common collagenous connective tissue sheet called as fascia. Muscle fiber is a syncytium as the sarcoplasm contains many nuclei. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தானே? கரெக்ட் தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே. During muscle contraction, which of the following events do not occur? H2 decreases in length and disappears on full relaxation. Correct. இது நடக்கும். A bands remain unchanged. இதுவும் நடக்கும். என்ன நடக்கும்? எந்த இதெல்லாம் நடக்காதுன்னு கேட்டிருக்காங்களா? இது wait. E கண்டிப்பா வரும். Z lines move away from each other. Correct. I bands get reduced in length due to decrease in length of the axon filaments. C டவுட்ல இருக்கும். இது A B எது கொஸ்டினே நடக்காதுன்னு நினைக்கிறேன். இது கொஸ்டினே தப்பா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு நிமிஷம் இது நான் இன்சைட் டயக்ராம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம். ஏ வராது. ஓகே, ஏ கண்டிப்பாக வராது, அது நமக்கு தெரியும். எதுலாம் ஏ வரலையோ அதெல்லாம் ஆன்சரு. ஏன்னா ஏ ஹெச்எஸ்ஒன் வந்து லென்த்தில் குறையும் தான், ஆனால் டிஸப்பியர் எப்போ ஆகும்னா ஃபுல் கான்ட்ராக்ஷன் அப்போ தானே டிஸப்பியர் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஏ தப்பு, அது கான்ஃபிடண்டாக சொல்லலாம். இது என்னன்னு தெரியலையே. ஸோ ஏ கண்டிப்பாக கான்ஃபிடண்டாக தப்புன்னு சொல்லலாம். ஸோ 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். பி அண்ட் டி பாரு. Z lines move away from each other. Z lines அங்கே தான் இருக்கும், எதுவுமே மூவே ஆகாது. க்ளோஸ் ஆகுமா? ஆக்சுவலி இது கரெக்டு தானே. ஏன்னா கான்ட்ராக்ஷன் அப்போ Z line கிட்ட வருதுன்னா ரிலாக்ஸ் ஆகிறப்போ நார்மலாக போயிடும்ல, நார்மல் ஆயிடும். அதுக்கு மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர் சொல்கிறதும் தப்பு தான். கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலாக தான் இருக்குது இந்த கொஸ்டின். நான் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பிஎன்டின்னு. ஒரு சரி, இது பிஎன்டி கரெக்டாக செக் பண்ணுவார். மயோசின் iron losses ATP releasing ADP and by okay. A band remains unchanged. Correct. Okay. I band get reduced due to decrease in length of the. ஆமா, ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸோட லென்த் கம்மியான வயசுல ஐ பேண்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மசில் கான்ட்ராக்ஷன்ல இது நடக்கும். ஐ பேண்ட் கெட்ஸ் ரெடியூஸ்ட். எதெல்லாம் நடக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி வரதை கூட நீ எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த் இஸ் தான் மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அக்ரி பண்ணுறீங்களா எல்லாரும்? ஏன்னா எனக்கே கொஞ்சம் இது ஹைப்போதெட்டிக்கலாக தான் இருக்குது. வாட் யூ ஃபீல்? இஸ் டி மோர் பெட்டர் ஆப்ஷன்? இதான் சொல்லுங்க, நான் எனக்கு தெரியும். பி எப்படி தப்பாகுமா? அவங்க எது தப்பு எது கரெக்ட்னு கேட்கல, எதெல்லாம் நடக்காதுன்னு கேட்குறாங்க.
இது கரெக்டு தான். ஓகே, போட்டு எலிமினேஷன் மெத்தட் வழியாக போட்டோம். புரிஞ்சுக்கணும்ல கொஷனை. Yeah, fourth option is better. ஓகேவா, கிளாரிட்டி கிடைச்சிச்சா கொஸ்டின்? அதான் மாறாதுல, அப்புறம் என்ன, அப்படியே தானே இருக்கும். மசில் கான்ட்ராக்ஷன் அப்போ எதெல்லாம் நடக்காதுன்னு கேட்குறாங்க. A band remains unchanged. மசில் கான்ட்ராக்ஷன் அப்போ அன்சேஞ்சாக இருக்கும். ரிலாக்ஸ் ஆரம்பிச்சோம், ரிலாக்ஸேஷன் அப்போ அதே மாதிரி தான் இருக்கும். இல்லடா, இங்க என்ன தெரியுமா டவுட்டு? see, it's not about what is correct and false. இங்க பாரு, இது எல்லாமே ஃபால்ஸ். ஓகேவா? ஆனா அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த ஈவெண்ட் நடக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ யா, ஐ திங்க் we can go with AC actually. நான் மூணுமே தப்பு தானே, மூணுமே தப்பு. ஸோ அதனால we can take. பட் ஆனால் எனக்கு எங்கே இருக்குதுன்னா, எது அக்கர் ஆகாதுன்ற மாதிரி கேட்குறாங்கல்ல. ஸோ அங்கே தான் நான் இருந்தேன். ஓகே, 3 இஸ் ஃபைன். ஏன்னா பிஎன்இ வந்து சாரி பிஎன்டி வந்து கண்டிப்பாக நடக்கும். பின்னாடி எதெல்லாம் நடக்காதோ ஏசிஇ வச்சுக்கலாம். ஓகேவா? எவ்வளோ மாதிரியே போட்டு கஷ்டமாக இருக்கு. Locomotions require a perfect coordinated activity of the muscular and skeletal system only. False. Macrophages as well as erythrocytes move using pseudopodia formed by streaming of protoplasm. False. Mode of tongue uses contracted property. கண்டுபிடி, எதுக்கா இது என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கண்டுபிடிங்கோ. எது கரெக்ட், எது தப்பு? கரெக்ட், 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ. குட். அடுத்து டெட்டானி, ரேபிட் ஸ்பாசம்ஸ், ஆஸ்டியோகாலசிஸ் டிக்ரீஸ் லெவல் 2. அவ்வளோதான், ஈஸி. இப்போ கண்டுபிடிவா. கல் எத்தனை போன, வெட்டிபிள் காலம் எத்தனை போன, ரிப்ஸ் எத்தனை போன, ஃபோலிங்ஸ் எத்தனை. இந்த மேட்ச் போடு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே கரெக்டா இல்லையா? நான் போட்டது கரெக்ட் தான். நீ சொன்னா கரெக்ட். Increase in CA plus concentration leads to the binding of calcium with subunit of troponin and actin filament, thereby removing the masking for active sites for myosin. Okay. During the shortening of muscles, A band gets reduced. Tappu. A muscle fibers is syncytium. Correct. Isotropic band of a muscle fiber consists of myosin. Tappu. A and C matulka. Correct. What is the correct and பாரு. ஏமா கரெக்ட் தான். ஓகே. Gout, accumulation of uric acid crystals in the synovial joint. 4th. Angina pectoris அப்படின்னா என்ன? இதில் chest pain. 4-3 இதில் இருக்கு ஆப்ஷன் 4. See, sometimes நீ வந்து இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்க டிசார்டர்ஸ் கேட்குறாங்கன்னா வெறும் எக்ஸ்கிரேஷன், வெறும் பாடி ஃப்ளூயிட்ஸ், வெறும் ப்ரீத்திங் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. மாறி மாறி கூட கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது மொதல் சிலபஸ் இல்லை. ஓகேவா? சரி. Rapid spasms can in the muscle due to CF is called as the gout disease. Okay. Muscular dystrophy is an autoimmune disorder affecting neuromuscular junction, leading to fatigue, weakening and paralysis of skeletal muscle. Correct?
Is both the statements correct? Fourth தான் tetanic. Okay. Hypocalcemia may lead to tetany. Hypocalcemia எனக்கு calcium levels கம்மியா இருக்குன்னு அர்த்தம். Calcium levels கம்மியா இருந்தா tetany. The clavicle is articulated with the acromion process. Okay. The human skull has 22 bones with how many cranial and how many facial bones? Cranial 8, facial 14. ஆட்டோ இவனை கொடுத்துருக்காங்க. ஐயோ இரு ஒரு நிமிஷம். ஓ ஜீசஸ் தேங்க்யூடா. கவனிக்கலாம். ரெண்டுமே தப்பு தான். போத் ஆர் இன்கரெக்ட். ஜெனடிக் டிசார்டர் தானே வரணும். ஏன்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது மயஸ்தனியா தெரியுது. ஓகே டன். தேங்க்யூ. 8, 14 respectively. Okay. Which was the following has ATPase activity? Head of myosin தான் இருக்கு. The ATPase activity of myosinase is dependent upon calcium ion. அதான் masking பண்ணும். Unmasking பண்ணும். Sorry. Skeletal muscle bundles are held together by common collagenous connective tissue called as fascia. The neurotransmitter released at the neuromuscular junction is acetylcholine. Direct one word தான் பாரு ஈஸியா இருக்கு. The length of everything will get reduced except A band. மற்ற எல்லாமே ஷார்ட் ஆகும். A band மட்டும் அப்படியே இருக்கும். ரீட்டைன் ஆகும். எதுவுமே ஷார்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஆகாது. கரெக்ட்ல மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் அப்போ The human ribs are termed bicephalic. இதை ஆன்சர் பண்ணு. ஹியூமன் ரிப்ஸ் நம்ம ஏன் பைசெஃபாலிக்னு சொல்றோம்? ஏன்னா டார்சல் பகுதியில் they have 2 articulating surfaces. அதனால what is true about white muscular fibers? Myoglobin contain high large number of mitochondria depend upon anaerobic process of energy. They are adapted for slow sustained activities. கண்டுபிடி. இது தப்பு, இதுவும் தப்பு, இது கரெக்ட். இது ஒரு நிமிஷம் ஞாபகத்துக்கு. டார்சல் எண்ணில் தானே இருக்கும் ஆர்டிகுலேட்டரி சர்ஃபேசஸ். கரெக்டு தான். நிமிஷமா சரி இது அது போகலாம். இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். கமான் பட்டு ஆன்சர் பண்ணு. 5 minutesலயே போயிடலாம். ஆமா டார்சல் சேர்ந்த யாரோ வென்ட்ரல்னு சொல்றாங்க என்கிட்ட, அதுக்காக சொன்னேன் நான். சாக்ரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். The light bands contain actin, myosin and are called A bands. The dark bands contain myosin and hence they are called as I band. Correct? Answer சொல்லு. Correct? B ஆறது BBB. Both the statements 1 and 2 are incorrect then. Yeah, why do you feel that first statement is correct?
லைட் பேண்ட்னா ஐ தானே, டார்க் பேண்ட்னா ஏ தானே. கொஷின் படிடா தெளிவா. லைட் பேண்ட் எப்படி ஐ ஏ வரும்? கரெக்டா இல்லையா நான் சொல்றது? கமான், கிவ் மீ an ஆன்சர். தப்பு, இது அப்படியே உல்டாவா வரணும். ரெண்டுமே தப்பு தான். இது கண்டுபிடி, ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடி. ஃபோர்த் வரும். மசில் பண்டில், மசில் செல், மசில் பண்டில் ஃபேசிக்கல் ரெண்டுமே ஒன்று தான். மசில் ஃபைபர், மசில் செல்னாலும் ஒன்று தான். போத் 1 and 2 வரும். அதில் ஏ பி என்னன்னு நீ பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கான்னு சொல்லு. Have I marked it correctly? என்ன அப்படியே எனர்ஜி குறையுது, எண்டில் இருக்கும். மெயின்டைன் பண்ண 5 minutes முடிச்சுட்டு போயிடலாம் பட்டு பட்டுன்னு. Percentage of the muscles that is contribute weight எப்படி contribute பண்ணுது muscle? 40 to 50%. The junction between the neuron and the sacrolemma is motor and neural plate னு சொல்லலாம், neuromuscular junction னு சொல்லலாம். Both 2 and 3. Cardiac muscles are involuntary in nature as the nervous system controls their activities directly. தப்பு, involuntary தான் control பண்ணாது. Fascicles are held together by fascia. Correct. So statement 1 is incorrect and statement 2 is correct. M line of the sacromere is situated in the middle of எது? ரெண்டுமே தான். எப்சிலான் மத்தியில தான் இருக்கும், ஏ பேண்ட் மத்தியில தான் இருக்கும். ஓகேவா? கரெக்டா இல்லையால சொல்லுவோம். போச்சா எனர்ஜி போச்சா? என்னாச்சு எல்லாருக்கும்? தூக்கம் வருதா? இது ஏ பேண்ட், இது கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஒன். இல்ல கண்ணு தான் லைட்டா வலிக்குதா? கமான், ஒரு 10 minutes will finish. ஓகேவா? A sacromere consists of என்னென்ன இருக்கு ஒரு sacromereக்குள்ள? ஒன் ஃபுல் ஏ பேண்ட், அப்புறம் 2 half ஐ பேண்ட் இருக்கும். Change in posture is an example of locomotion. தப்பு. Locomotion occurs due to non-striated muscles. தப்பு, ரெண்டுமே தப்பு. Both A and R are false. சரியா? During severe contractions, shortening of sacromere in the muscle fiber, I band gets reduced, A band gets reduced, strength of contact protein changes, H1 becomes distinctly visible. First one, the I band gets reduced. X are held together by a common collagenous connective tissue called as fascia, fascicles 3. Okay, va? Which of the following is not a feature of skeletal muscle? Voluntary தான், striate appearance தான். இது கிடையாது, ஏன்னா direct control of CNSல தானே இருக்கும். அதுக்கு தானே அது பேர் voluntary muscle. If you study the internal structures of the skeletal muscle, what is the smallest structure that you could ever find? Myofibril தான். கல்ல குட்டியஸ்ட் myofibril. ஓகேவா? Next. Binding of myosin head to act results in formation of cross bridge. This is triggered by எதனால? சொல்லு எதனால? அப்பா கொஞ்சம் தொண்டை வலிக்குது.
correct. ATP வந்து ADP hydrolysis நடக்கும். அதனால தான் வரும். Substance is accumulated in fatty muscles, lactic acid. What happens if CA plus are transported from sacroplasm to sacroplasmic reticulum? இது சொல்லு. நீ அறிவாரியா நான் பார்க்குறேன். Sacroplasmic reticulum வந்து sacroplasm வந்தா you will have contraction. ஏன்னா அங்க இருந்தானே நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல அசிடைல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது சொல்லிடுச்சு மெசேஜ் சொல்லிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும் சாக்ரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து கால்சியம் வந்து எஃப்ளெக்ஸ் ஆகி சாக்ரோபிளாஸ்மிக்குள்ளே போகணும். இதனால தான் பெட்ரோபோனின் கூட பைண்ட் ஆகி அன்மாஸ்கிங் நடந்து அந்த ஸ்லைடிங் நடக்கும். ஸோ இது மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் அப்போ நடக்குது. அப்போ ரிலாக்ஸேஷன் அப்போ என்ன நடக்கும் சாக்ரோபிளாஸ்மில் இருக்க சிஏ எல்லாமே ரெட்டிகுலத்துக்கு போயிடும். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்போ தான் நடக்கும். Which of the following holds true for white fibers? Same correct? Correct. Few mitochondria. What would happen if ATP suddenly becomes unavailable for the sarcomere that had started contraction? Crossed bits would not be able to detach from actin. Correct. ரிலாக்ஸ் ஆகாது. ஏன்னா எனர்ஜி ஏடிபி ஹைட்ரோலிசிஸ் நடக்கலாம். அப்படின்னா பிரிட்ஜே பிரேக் ஆகாமல் அப்படியே இருக்கும். மசில் would remain in state of rigidity. Both 1 and 3. Hyoid bone is a part of. Come on, answer. Hyoid bone is a part of. Skull. ஓகேவா? ஃபேஷியல் ரீஜன்லாம் சொல்லக்கூடாது. Skull. It's not facial region. இங்க இருக்குன்னா அப்படியே சொல்லிட்டியா ஃபேஷியல்னு? It's a part of skull. Okay. Total number of vertebral chondral ribs. 2 ஏன்னா 3 rib இருக்கு. 8th 9th 10th pairs மூணுமே pairs. Pairsனால 3 pairs வரணும். ஆனா into 2 6. Human skeleton consists of framework of bones and a few cartilage. Okay, correct. Bones and cartilage are specialized connective tissue. Correct. Hard matrix are pliable than a தப்பு. 3 எங்க இருக்கு? தப்பு. 4 தான். வடக்கிற மாதிரி தான் இருக்கும் cartilage. ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். Which of the following is present at the base of the buccal cavity? Hyoid. இப்பதான் சொன்னீங்க. இங்க இருக்கும். The human vertebra column is differentiated as cervical 7, thoracic 12, lumbar 5. Sacrum எவ்வளோ? இது எவ்வளோ? 1 fuse, oxygen 1 fuse. நம்பர் தான் 1. எவ்வளோ ஃபியூஸ் ஆகிருக்குன்றது நமக்கு மேட்டர் கிடையாது. 1 fuse, coxium 1 fuse. அப்படிதான் சொல்லணும். How many carpets and tarsals are present in the human skeletal system respectively? 8 is 7, 8 into 2, 1. கரெக்டா நான் போட்டது? கரெக்டா நான் செய்தது? கரெக்ட் தான். Which one of the following exhibits the fusion of ileum, ischium and pubis? Easy, quarks and bone. Identify the correct one. கண்டுபிடி. ஹியூமரஸ்னாலே பெல்விக் வராது. பெக்டோபிரி ஓகே. தப்பு. 2 கரெக்டா? அப்போது கரெக்டா? இன்னும் என்ன 5 minutes முடிச்சிட்டோம் அவ்வளோதான். All the ribs are thin flat bones that are connected dorsally to vertebral column, ventrally to sternum. Okay, each rib has 2 articulation surfaces on ventral side and is called as bicephalic. First statement correct தப்பு. Second கண்டிப்பா தப்பு, dorsal end. First statement தப்பு. So both statement 1 and 2 are incorrect. True ribs of a man are termed as bicephalic. Each rib has 2 articulation surfaces on dorsal end. இது okay.
பைசெஃபாலிக் கரெக்ட் தான். ஏன்னா இதனால தானே அது பைசெஃபாலிக்னு சொல்கிறோம். 2 ஆர்டிகுலேஷன் சர்ஃபேசஸ் இருக்கிறவா. சி ஸோ 1 இது கண்டுபிடி. எது அயாய்டு, எது எது அது அது எது எது அயாய்டு. அப்போ என்ன ஃபஸ்ட்டு தான் ஆப்வியஸ்லி Q ஸ்பீனாய்டு, R டெம்பரல், S எத்திமாய்டு. The number of cervical vertebrae is 7 in almost all mammals. The vertebral column protects the spinal cord. Okay. But is it correct explanation? கிடையாது. Spinal cord protect பண்ற வாசி தான் almost all mammals 7 கிடையாதுல்ல. அதுவும் இந்த ஆல்மோஸ்ட்ன்ற வார்த்தையை தான் நீ கவனிக்கணும். சம்டைம்ஸ் எக்ஸாம்ல டைரக்டா ஆல்னு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரியாது அது. ஓகேவா? நெக்ஸ்ட், appendicular skeleton is composed of ஈஸியில் அதெல்லாம் ஆன்சர் பண்ணுவா தயவு செஞ்சு. limbs, bones and girdles. axial skeleton கேட்கலாம், appendicular கேட்குறாங்க. யாரது ஒன் கொட்டுக்கோ, மண்ணிலே கொட்டு எல்லாம் ஃப்ரெண்டு கொட்டு. pelvic girdle consists of coaxial bones, 2 coaxial bones. Which one of the following is false with respect to scapula? Last question for the day. கரெக்டாக சொல்லி flat bone தான், triangular shape தான், dorsal side தான். located between false ribs தான் தப்பு. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். க்ளோஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்து கவனிச்சிங்களோ, பிக் ஷவுட் அவுட். சூப்பர். ஓகே, புரிஞ்சுதா? ரெண்டு சாப்டர் கிளியரா? ஸ்லீப் எப்படி கண்ட்ரோல் பண்றது சொல்லியிருக்கா. நான்லாம் பிளாக் காஃபி குடிச்சே வாழ்ந்தேம்மா. அவ்வளோதான். பிளாக் காஃபி இஸ் மை ஒன்லி திங். நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக எப்போ தூக்கம் வருது அப்போ தூங்கிடு. எனக்கு அப்போ தூக்கம் வருது அப்படின்னா டப்புன்னு படுத்துட்டு ஒரு 1/2 hour 45 minutes ஏஞ்சி திருப்பி படி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதுடா vertebral question லாஸ்ட்? இதுவா? I've taken the questions from everywhere. எப்போதுலேருந்து ஃபுல் சிலபஸ் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல்லே யூ ஷுட் ஸ்டார்ட். ஓ தேங்க்யூ, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே. ஏன்னா நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் கோ வித் யுவர், உங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடச்சிடும் கொஷின்ஸ் எப்படி இருக்குங்கிற ஆசை எனக்கு. அதனால சீக்கிரமாக முடிக்கணும் இருந்துச்சு. மேபி அந்த 2 sessions வில் ஃபினிஷ் இதே மாதிரி. ஏன்னா கெமிக்கல் இருக்குது, நியூரல் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது. கரெக்டாக? ஆமாம், டிஷ்யூஸ் பார்ட் மட்டும் தான். அப்போனா நீ வந்து பிளாக் காஃபி, பாட்டு கேட்குறது, டான்ஸ் பண்ணுறது, ஏதோ அந்த மாதிரி பார்த்து பண்ணு. இப்போ நான் எப்படின்னா ஐ வில் ஸ்லீப் அண்ட் வேக். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மைண்டில் படுத்துருவேன் 45 minutes வச்சுட்டு ஏஞ்சி படுப்பதுக்கு 45 minutes. 10 minutes தூங்கியிருக்கேன் நான். ஓகே, இல்லை இதுவுமே இருக்குமே. வேற யாரப்பா இருக்கான்? ஃப்ராக் இருக்கான். வேற யாரு பேர் மறந்துச்சு. காக்ரோச் 2 இருக்கான். ஆனால் நான் டிஷ்யூஸ் பார்ட் மட்டும் நான் எடுத்துருவேன். இன்னும் ஒரு செஷன் மேபி ஒரு 4 hours அந்த மாதிரி உட்காந்தானா முடிச்சிடலாம். 4 to 5 hours பார்ப்போம். வேணா எல்லாம் போய் மேட்ச் அப்போ தானே. உண்மையாக சொல்லு, இது எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா?
ஆர்சிபி தான் நினைக்கிறேன் போல. 13 ஓவருக்கு 81 தான் அடிச்சிருக்காங்க. ஓகே. அஸ்வின் ஆடுறாப்புல. ஓகே. சிஎஸ்கே யார் பாது கத்துனது? இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த்தா? இப்போ தண்ணி குடி, சுட தண்ணி குடி. வேறு வழியில் பிளாக் காஃபீஸ் caffeine will stimulate your mind. That's why I'm saying caffeine. இல்லை உனக்கு ஏதாவது சாப்பிட்டா எனக்கு நல்லா விழிப்பு வரும், டீ குடித்தா விழிப்பு வரும்னா அது குடி, எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னோட கம்ஃபர்ட் பொறுத்து தான். ஆனால் ஃபர்ஸ்ட் யுவர் பாடி ஷுட் லிசன் டு யூ. நீ இன்னைக்கு வந்து நீ பண்ணிட்டு நான் இன்னி நாளைக்கே ஏஞ்சிடுவேன்னா முடியாது. இப்போ ஹேப்பன் கிராஜுவலி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். உன் பாடி தெரிய ஆரம்பிச்சிடும். நீ இப்போ ஏஞ்சிக்கணும்னு நினைக்கிற, இப்போ நீ தூங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இட் வில் சப்போர்ட் யூ. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் ஒரு நாள்லேயே எதுவும் பண்ணல, கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கும் அந்த நோ ஸ்லீப் அந்த சைக்கிளுக்காக. அக்கா கொஞ்சம் திட்டு, நீ வாடா, பச்சை பச்சையா கேட்குறேன் நான் ஒன்று. நீயே திட்டிக்கோன்னு பார்த்து கண்ணாடி முன்னாடி நில்லு, உனக்கே தோணும். ஏன் என்னாச்சு, ஏன் திட்டணும்? சரி பொறுமையா பண்ணு. எல்லாத்துக்குமே ஒரு எண்டுன்னு சொல்றத விட ஒரு பேபேக் இருக்கும். இப்போ நீங்களாம் இருக்கேன்னு நினைக்காத, ஆராசமாக தான் இருக்கும். பட் நிதானமாக பொறுமையாக எங்கேயுமே, ஏன்னா எண்டில் இருக்க இப்போ விட்டுறாத எதுவுமே. ஓகேவா? பீக் யூ பி இன் சம் டிஃப்ரெண்ட் வேர்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். யார் சொன்னாலும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் யாராச்சும் சொல்கிறாங்கன்னா. பட் டோன்ட் லீவ் இட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு டைமு. நிதானமாக பொறுமையாக பிளான் பண்ணிவிட்டு காம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படி. கன்சிஸ்டண்ட்டாக இரு, விட்டுறாத. ஏன்னா ஆஃப்டர் யூ டு, நீ எக்ஸாமில் மார்க் எடுக்கிறே இல்லை, தட் இஸ் செகண்டரி. ஃபர்ஸ்ட் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப் தட் யூ ஹவ் டன் சம்திங். நீ ஏதோ வேணும்னு நினச்ச, அதை பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஓகேவா? ஸோ பொறுமையாக பண்ணி சில் பண்ணிடலாம், பண்ண முடியும். ஓகேவா? கவலைப்படாதீங்க. மறக்காம ஐ வாண்ட் ஆல் த பீப்புள் இன் லைஃப் attend this session to give your comments. போன தடவை யாருமே சொல்லல. Hardly I got 20 to 30. I want each and every one of you. It will take around 2 minutes. போய் செஷன் எப்படி இருந்துச்சு, வாட் ப்ராப்ளம் டிட் யூ ஹேவ், என்னெல்லாம் ஓகேவா இருந்துச்சு உனக்கு அப்படின்றத சொல்லு. ஓகே? போய் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரம் மேட்ச் பாரு, சாப்பிடு, தூங்கு, படி, உடம்ப பத்திரமா பார்த்துக்க. டைம் வந்துச்சு, பத்திரமா பார்த்துக்க உடம்பு. எதையாச்சும் ஆகாது அப்படின்னா சாப்பிடாத. ஓகே? டோன்ட் ஸ்ட்ரெஸ் யூர் செல்ஃப், ஸ்டே கூல். பார்த்துக்கலாம் இது வரலாம். ஓகே? ஓகே, பாய். மறக்காம கமெண்ட் பண்ணிடு. கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம். பாய், டேக் கேர். நான் போய் ரெஸ்ட் எடுக்கவா? ஐயோ, எனக்கு அசைன்மெண்ட் மேலே அசைன்மெண்ட் இருக்கு, நான் எல்லாத்தையும் போய் முடிக்கேன். பாய், குட் நைட், டேக் கேர். நன்றிகள் பல. 3 மணி நேரம், எத்தனை மணி நேரம்? ஆல்மோஸ்ட் 3 hours. 3 மணி நேரம் உங்களுடைய அனைத்து விஷயத்தையும் கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொண்டு எனது கிளாஸை கவனித்ததற்கு நன்றி. தேங்க்யூ. பாய், டேக் கேர்மா. பாய். மறக்காம கமெண்ட் சொல்லி வரலாம்.